वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. சைத்தன்ய மகாபிரபுவின் 108 பெயர்கள். நமஸ்கிருத்யா பிரவக்ஷ்யாமி தேவதேவம் ஜெகத்குரும் நாமாஷ்டோத்திர சதம் சைத்தன்யஸ்ய மகாத்மனாஹ விஸ்வாம்பரோ ஜிதக்ரோதோ மாயா மானுஷ்ய விக்ராஹ அமாயிமாயினாம் ஸ்ரேஷ்டோ வரோ தேசோ திஜோத்தமஹ ஜகநாத பிரிய சுத்த பித்ருபக்தோ மகாமனாஹ லக்ஷ்மீகாந்த சச்சி புத்திர பிரேமதோ பக்தவத்சல द्विजप्रिय द्विजवरो वैष्णवो प्राणनायक द्विजाति पूजक शांत श्रीवास प्रिय ईश्वर तप्त कांचन गौरंग सिंहग्रीवो महाभुज पीतावास रक्तभट्ट षड्भुजो अथ चतुर्भुज द्विभुजाश्च गदापानी चक्री पद्मदारो अमल पांचजन्यधार शारंगी वेणुपानी शुरोत्तम कमलाक्षेश्वरो प्रीत गोपालीलाधारो युव नीलरत्नदारो नीलरत्नदारो हरिकौतुभूषण श्रीवात्सलोचना बाष्वान् मणिदृक्काञ्चलोचन ताडंग नीला श्रीरुद्र लीलाकारी गुरुप्रिया स्वनाम गुणवक्त च नामोपदेशदायकः चंडाल प्रिय शुद्ध सर्वप्राणी ते रतः विश्वरूपानुज संध्यावात्र शीतालाश्य निशिम कर्णगुप्त आत्मभक्ति प्रवर्तकः महानंदो नटो नित्या गीता नाम प्रिया कवि आरती प्रिय सच्ची सुधो भवतो भगवत प्रिय इंद्रारी सर्वलोकेश वंडिता श्रीपादांबुज न्यासी सूडामणि कृष्ण संन्यासाश्रम पावन चैतन्य कृष्ण चैतन्यो दंडदृक् न्यस्त दंडकः अवधूत प्रिय नित्यानंद षड्भुज दर्शकः मुकुंद सिद्धि दो दिनो वासुदेवामृत प्रद गदाधर प्राणनाथ आरती शरण प्रद अकिंचन प्रिय प्राण गुणगृहि जितेन्द्रिय अडोषोदर्शी सुमुख मधुर प्रिय दर्शन प्रताप रुद्र संत्रात रामानंद प्रियो गुरु अनंत गुण संपन्न सर्व तीर्थैक पावन वैकुंठनाथ लोकेश भक्त भीमता रूपदृ नारायणो महायोगी ज्ञान भक्ति प्रदः प्रभु पीयूष अवचन पृथ्वी पावन सत्यवाक्सः ओडोडेशो ज्ञानानंदी संदो अमृता रूपदृक् यपतेट प्रत्तारुत्थाय चैतन्यस्य महात्मनाः श्रद्धया परयोपेतः श्रोत्रं सर्वाहनाशनं प्रेम भक्तिर अरतु तस्य जायते नात्र संशय असाध्या रोगा युक्ता अपि मुच्यते रोग संकटदात् सर्वापराधा युक्ता अपि च अपराधात् प्रमुच्यते फाल्गुनी पौर्णमाशन्तु चैतन्य जन्म वाशरे श्रद्धया परया भक्तया मास्त्रोत्तम जपन पुरः यदत् प्रकृते कामं तदत् एव सिरा लभेत् अपुत्रो वैष्णवानां पुत्रं लभते नात्र संशय अन्ते चैतन्य स्मृतिर्भवति शाश्वती अन्ते चैतन्य देवस्य स्मृतिर्भवति शाश्वती. श्री चैतन्य महाप्रभु की जय. भज गौरंग कह गौरंग लोह गौरंगेर नाम रे भज गौरंग भज गौरंग नाम रे. श्री चैतन्य महाप्रभु की जय. श्रील प्रभुपाद की जय. நேத்திய வகுப்புல நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு கண்டிப்பாக சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்ற உறுதியில் அவர் சந்நியாசம் எடுக்கிறதுக்கு கட்வாக்கு போறாரு. கட்வா என்ற இடம் வந்து மாயாப்பூர் நவதீப்ல இருந்து 35 கிலோமீட்டர்கள். யாருக்கும் சொல்லிக்காம கொல்லாமல் அவர் வந்து கட்வா என்ற இடத்துக்கு போறார். அங்க வந்து கேசவ பாரதி அப்படின்ற ஒரு சன்னியாசி அவருக்கு வந்து தீட்சை தர்றதுக்கு சன்னியாச தீட்சை தர்றதுக்கு தயாராயிட்டாரு. அப்போ வந்து அவரை ஆலோசனை செய்துதான் அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறார். சன்னியாசம் எடுக்கிறதுக்கு அவர் வந்து தலையை வந்து சவரம் செய்ய வேண்டும், இந்த முடியை எடுக்கணும். அப்போ அவருடைய அழகு அவருடைய திருமணியை பார்த்த எந்த ஒரு சவர தொழிலாளியும் அவருக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. அதுக்கு யாரும் முன் வரவில்லை. அப்புறமா கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக இவர் சன்னியாசம் எடுக்கணும், அதுக்காக நீங்க வந்து அவருடைய தலையை சவரம் செய்ய வேண்டும்னு சொன்னப்போ அங்க சுற்றி இருந்த மக்கள் அவர் மேல கொண்ட பாசத்தினால அன்புனால கதறி அழத் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சன்னியாசம் வாங்கி விடுகிறார். அந்த கோயில் வந்து கட்வால இருக்கு. வாங்கிட்டு அவர் வந்து பிருந்தாவனத்தை நோக்கி பயணம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறார். அப்படி பயணம் செய்ய முயற்சி செஞ்சப்ப நித்யானந்தர், முகுந்த தத்தர் அவர்கள் எல்லாரும், மேலும் சில பக்தர்கள் எல்லாரும் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கட்வால இருந்து அவர் வந்து திரும்பவும்
பிருந்தாவனத்துக்கு அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆவல்ல அவர் போக ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கே தெரியாமல் நித்யானந்தர் இந்த சகாக்கள் எல்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் வந்து அஹ், நவதீப் பக்கமாகத்தான், இப்ப மேற்கு வங்காளம் கடந்து தானே பீகார் வரும். பீகாரை கடந்து அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ள பிருந்தாவனத்துக்கு போகணும். அப்படி போகும்போது வழியில வந்து கங்கையை கடந்து தான் ஆகணும். அப்ப அந்த இடத்துக்கு வந்தப்ப அவர் என்ன நினைச்சிட்டாரு, அந்த ஆஹ் மேற்கு வங்காளத்துல முழுக்க முழுக்க கங்கை பரவுது. அப்ப கங்கைக்கே மீண்டும் வந்து அதை கடந்து தான் அவர் போகணும். அப்படி போக எத்தனிக்கையில் பின்னாடி இருந்து நித்யானந்தர் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவர் பகவான் கிட்ட சொல்றாங்க நித்யானந்தர் எல்லாம், எங்க போறீங்க? நான் பிருந்தாவனத்துக்கு போறேன். இது பிருந்தாவனம் தானே, இந்த நதி எந்த நதி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதுதான் யமுனை. இதுதான் யமுனையா, இதுதான் பிருந்தாவனமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷணத்துல வந்து ஏமாந்துடுறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்போ வந்து சரி சரி, இந்த யமுனைனா நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மகாபிரபு நினைக்கிறார். அப்ப அவரை அழைத்து கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியார் எதிர்க்க வர்றார் படகுல. அப்ப அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, அத்வைத ஆச்சாரியார் சாந்திபூர்ல தானே இருக்கிறாரு, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ அவரை வந்து மயக்கி, சைத்தன்ய மகாபிரபுவை மயக்கி, அத்வைத ஆச்சாரியாருடைய இல்லம் வந்து சாந்திபூர்ல இருக்கு. அது இன்றைக்கும் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது, எல்லாருக்கும் தெரியும். அவரை வந்து திரும்ப கூட்டிட்டு வராங்க, சாந்திபூர் கூட்டிட்டு வராங்க. அங்க மிகப்பெரிய விழா நடக்குது, எல்லாருமே இருக்கிறாங்க. அங்க இருந்து அங்க அந்த நேரத்துல வந்து இவரை பார்க்கணும், சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நவதீப்ல இருந்து எல்லா மக்கள் வெள்ளம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் வெள்ளம் பாய்ந்து பாய்ந்து வராங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப சச்சி மாதாவும் வராங்க. சச்சி மாதா தன்னுடைய மகனை பார்த்து காதறி அழுகிறார்கள். அப்ப வந்து அவருடைய பிரிவை தாங்க முடியவில்லை, அவருடைய சந்நியாச வேஷத்தையும் அவங்களால தாங்க முடியல. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியினுடைய முக்கியத்துவத்தை, கிருஷ்ண பக்தி எடுக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்றார். சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ இவர் பிருந்தாவனத்துல தான் போய் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனா சச்சி மாதா வந்து சொல்றாங்க, நீங்க பூரியில இருந்தீங்கன்னா வருஷம் நவதீப்ல இருந்து பக்தர்கள் பூரி ரத்த யாத்திரைக்கு வருவாங்க. அப்ப வரும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற விஷயமாவது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க வேண்டி கேட்டு கொண்டதுனால அவர் வந்து பிருந்தாவனம் போறதுக்கு விட்டுட்டு அவர் வந்து பூரி செல்வதற்கு சம்மதிக்கிறார். அப்படி சம்மதிச்சு அவர் வந்து பூரிக்கு பயணமாகிறார். அப்படி பயணமாகும் போது பின்னாடியே வந்து நித்யானந்தர் எல்லாரும் வராங்க. நித்யானந்தர் கிட்ட ஒரு முறை வந்து அந்த தண்டத்தை கொடுக்குறார். தண்டத்தை கொடுத்துட்டு நீராட போகும்போது நித்யானந்தர் அந்த தண்டத்தை உடைச்சு போட்டுறாரு. உடைச்சு போட்ட உடனே திரும்பி வந்து சைத்தன்ய மகாபிரபு தண்டம் எங்கன்னு கேட்பாரு. அப்ப நித்யானந்தர் சொல்றாரு, உங்களுக்கு தண்டம்லாம் தேவையில்லையே அப்படின்னு. அதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு மிகப்பெரிய நிறைய கோபம் வந்துருச்சு. என் தண்டத்தையே நீங்க உடைச்சு போட்டீங்களா, இனி நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அவர்களை விட்டுட்டு வேகமாக போயிடுறாரு. திரும்பவும் நித்யானந்தர் அந்த சகாக்களை விட்டுட்டு முன்னேறி அவர்களை விட்டுட்டு தனியாக ஜெகநாத் பூரிக்கு போறார். தனியாக ஜெகநாத் பூரிக்கு போறார். அந்த கோயிலை அடைகிறார். கோயிலை அடைஞ்ச உடனே ஜெகநாதரை தரிசிக்கிறார். ஜெகநாதரை பார்த்த உடனே அவருக்கு அன்பு பரவச நிலை அதிகமாயிடுது, மிக அதிகமாகுது. அதனால அவர் வந்து அந்த அந்த மயக்கத்துல அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஜெகநாத் பூரியில இருக்கிற கோயில்ல இருக்கிற காவலாளிகள்லாம் வந்து யாரோ ஒரு மிகப்பெரிய சன்னியாசி மாதிரி தெரிகிறார், தங்க நிறமா இருக்கிறார், எப்படி இவர் மயங்கி விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து அகற்றலான்னு பார்க்க வராங்க. அப்போ அந்த கோயில்ல மன்னர் பிரதாபருத்ரர்னு அந்த ஒரிசா மன்னர் வந்து ஜெகநாத் பூரியில் தான் வாழ்வார். அங்கிருந்துதான் அவர் நாடு ஆளுவர். பிரதாபருத்ரருக்கு ஆலோசகர் மற்றும் மிகப்பெரிய பண்டிதர் அங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் சர்வபௌம பட்டாச்சாரியார். சர்வபௌம பட்டாச்சாரியார் அங்க வந்து பாக்குறார், இது என்ன இளம் சன்னியாசி, இவ்வளவு சக்தி வெளிப்படுத்தக்கூடியவராக தகதகன்னு இருக்கிறாரே, இவர் யாரு, இவரெல்லாம் நீங்க வந்து தூக்கிலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்குவமா ஆட்களை கொண்டு தூக்கி வந்து அவர் தன்னுடைய இல்லத்துல வச்சுக்கிறார். 6 மணி நேரம் இவருக்கு வந்து மயக்கமே தெளியல. அதற்குள்ள பின்தொடர்ந்து வந்த நித்யானந்தர் அவருடைய சகாக்கள் எல்லாரும் தேடுறாங்க, இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்தாரே, பாத்தீங்களா பாத்தீங்களான்ட்டு. அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் வந்து
சர்வபௌம பட்டாச்சாரியார் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அங்க தேடி அவருடைய வீட்டுக்கு அங்க வராங்க. வந்த உடனே அப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் சொல்றார், இவர் வந்து 6 மணி நேரமாக மூர்ச்சையாகி விழுந்து கிடக்கிறார். என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து உயிர் இருக்கிறது, மூச்சு இருக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து நித்யானந்தர் மற்ற பக்தர்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே உறக்க மந்திரத்தை பாட ஆரம்பிச்சாங்க. பாட ஆரம்பிச்சோன்னே சைத்தன்ய மகாபிரபு மூர்ச்சியிலிருந்து திரும்பி எழுந்து வரார். ஏந்து வரார். மற்ற பக்தர்கள்லாம் வந்து கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ வந்து சைத்தன்யம் சர்வபௌம பட்டாச்சாரியார் கூட வந்து அவருடைய மைத்துனர் இருக்கிறார். அவருடைய மைத்துனர் பேரு கோபிநாத் ஆச்சாரியார். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே அவருக்கு தெரியுது, இவர் நவதீப்ல இருந்து வந்திருக்கிறார், இவர் வந்து சாட்சாத் முழுமுதற் கடவுள். உடனே சர்வபௌம பட்டாச்சாரியாருக்கு சொல்றாரு, இவர் யாருன்னு நினைக்காதீங்க, இவர் வந்து கடவுளே, கிருஷ்ணரே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுகிறார். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரியாரால அதை நம்பவே முடியல. இல்ல முடியாது, என்னால் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதாந்தத்தை கற்றவர். அவர் வந்து கொஞ்சம் வந்து மாயாவாதம் பேசுறவர் சர்வபௌம பட்டாச்சாரியார். சன்னியாசி, அவர் கிரகஸ்தா. சர்வபௌம பட்டாச்சாரியார் ஒரு கிரகஸ்தர். ஆனாலும் வேதாந்தத்தை அதிக அளவுல கற்றதுனால அந்த வேதாந்தத்தினுடைய சாஸ்திர ஞானத்தை சன்னியாசிகளுக்கு அவர் வழங்குவது வழக்கம். அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த இளம் சன்னியாசி ஆகிய சைத்தன்ய மகாபிரபுக்கு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கு நான் வந்து வேதாந்த அறிவை ஞானத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவழைக்கிறார். ஜெகநாத் பூரியில அவருடைய இல்லத்துல மகாபிரபுக்கு அவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறார், வேதாந்த ஞானத்தை. அப்போ வேதாந்த ஞானத்தை 7 நாள் சொல்றார். பேசாம பொறுமையா கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, கோபப்படாம பொறுமையா கேட்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியார் திரும்ப திரும்ப கேட்கிறார். கடைசியில, நான் சொன்னனே உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறீங்களே, ஏதாவது பதில் சொல்லணுமே, புரிஞ்சுதா புரியலையா? ஒரு மாதிரி அகம்பாவத்துல தான் பேசினார் சைத்தன்ய மகாபிரபு. உடனே அப்பதான் கடைசியில பேச ஆரம்பிக்கிறார். வேதாந்த சூத்திரம் சாஸ்திரம்ன்றது நல்லதுதான், அதனுடைய கருத்தையே சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அந்த கருத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்களே ஒரு மாயாவாத கருத்தை கொடுத்தீங்களே, அதுலதான் பிரச்சனை வந்திருக்கு. நீங்க வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதை மறைக்கிற மாதிரி மாயாவாத கொள்கையை கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவருக்கே உரிய சாஸ்திர திறமைகளை கொண்டு அவருடைய மாயாவாதம் விளக்கங்கள் அனைத்தையும் தகர வைக்கிறார். தகர வச்சதுக்கு அப்புறம் தான் சர்வபௌம பட்டாச்சாரியார் கதறி அழறார். மாயாவாதத்தை பேசிட்டு பயந்து போய் கிடக்குறார். அதுக்கப்புறம் பகவானிடமே போட்டி போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவரிடம் சரணடைகிறார். சரணடையும் போது பகவான் வந்து கருணை காட்டி பகவானுடைய ஷட்புஜ ரூபத்தை காட்டுகிறார். ஷட்புஜ ரூபம் எல்லாருக்கும் தெரியும். ராமர், கிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபு 6 கரங்களை உடைய பகவானாக காட்சி அளிக்கிறார். 2 கரங்களில் வில்லும் அம்பும் ராமருக்காக, இன்னும் 2 கரங்களில் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கும் கிருஷ்ணராக, இன்னும் 2 கைகளில், ஒரு கையில வந்து தண்டம், சந்நியாச தண்டம், இன்னொரு கையில வந்து கமண்டலம் கொண்டவராக இந்த ஷட்புஜ மகாபிரபு வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர். இதை கண்ட உடனே சர்வபௌம பட்டாச்சாரியார் தாழ்மையோடு அவரை பின்தொடர்ந்து அவருடைய பக்தனாரார். இதுக்கப்புறம் அவர் வந்து பூரியில வசிக்கலானார். பூரியில வாழும்போது அவருக்கு வந்து தென்னிந்திய யாத்திரை போகணும்ட்டு ஒரு ஆவல் ஏற்பட்டது, ஆசை ஏற்பட்டது. அதுல வந்து பிரச்சாரம் தான் முக்கியமான குறிக்கோளாக பகவானுக்கு இருந்தது. ஆனால் அவர் வந்து மற்றவர்கள் கிட்ட ஒரு சாக்கு சொல்றார். நான் என்னுடைய தொலைந்து போன என்னுடைய சகோதரன் விஸ்வரூபரை நான் வந்து சந்திக்க விரும்புறேன், அவரை தேட விரும்புறேன், அதனால நான் வந்து யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை போக எத்தனிக்கிறார். இதற்கிடையில வந்து அவர் வந்து நித்யானந்தர் மற்ற சகாக்களை எல்லாம் திரும்பி நவதீபத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண அனுப்பிட்டார். அவரை யாரையும் இங்க வச்சுக்கல அவர். ஆனா இங்க வந்து அவருக்கு மிகப்பெரிய குழு ஏற்பட்டு விட்டது. பக்த குழாம் வந்து வந்துருச்சு அவருக்கு. சர்வபௌம பட்டாச்சாரியார், கோபிநாத் ஆச்சாரியார், அப்படி பல மிகப்பெரிய பக்தர்கள்லாம் அவரை சூழ்ந்துதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, பகவான் நீங்க வந்து தனியா போக கூடாது, அதனால காலா கிருஷ்ணதாஸ் அப்படின்னு ஒரு பக்தரை வந்து கூட அனுப்புறாங்க. சோ அவரை அழைத்து கொண்டு
போறதுக்கு முன்னாடியே வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் சொல்றாரு, இந்த மன்னர் பிரதாபருத்ரரின் தெற்கு பிராந்தியத்தை ஆள்ற ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அவர் பேர் ராமானந்த ராயர். அந்த ராமானந்த ராயரை நீங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்யறார். ராமானந்த ராயரும் மிகப்பெரிய பக்தர், அவரை பாருங்க அப்படின்னு சொல்றார். மகாபிரபு சரின்னு சொல்லிட்டு அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்ப கோதாவரி நதிக்கரையில் ராமானந்த ராயரை சந்திக்கிறார். இது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மிக உன்னதமான ஒரு வரலாற்று சந்திப்பு. இதுல வந்து அவர் வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்கிறார் ராமானந்த ராயர். அப்ப வந்து பகவான் வந்து அவருக்கு வந்து பதில் சொல்றார். அப்போ முதல் கேள்வியா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் வந்து பகவான் வந்து இவரை கேட்கிறார், ராமானந்த ராயரை கேள்வி கேட்கிறார். ராமானந்த ராயர் பதில் சொல்றார். அப்புறம் முதல் என்ன கேட்கிறாருன்னா, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி யாது அப்படின்ற கேள்விதான் கேட்கிறார். அப்போ ராமானந்த ராயர் சொல்றாரு, வர்ணாசிரம முறைப்படி கடமைகளை செய்வதால் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அடிப்படை விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். வர்ணாசிரம தர்மம், அத கடமைகள் அப்படி சொல்றார். அப்போ வந்து மகாபிரபு சொல்றாரு, இது மேலோட்டமானது, நீங்க வந்து ஆழமான கருத்துக்களுக்கு கொண்டு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து படிப்படியா உயர்ந்த கருத்துக்களை ராமானந்த ராயர் சொல்றார். அதுல முதல்ல சொல்றார், பலனில் பற்று கொள்ளாமல் கடமைகளை செய்ய வேண்டும்னு அவர் சொல்றார். கர்மகாண்டத்தை விவரிக்கிறார். அதை வந்து மகாபிரபு நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், வர்ணாசிரம கடமைகளை தவிர்க்க வேண்டும், துறக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஞான மார்க்கத்தை காட்டுறார். அதையும் அவர் வந்து சரியில்லைன்னு சொல்றார். அதற்கும் மேல போய் அவர் வந்து புலனுகர்ச்சியை அடைவதற்கான அனைத்து முயற்சியும் விட்டுட்டு ஞானம் பெறுவதற்கான முயற்சியிலிருந்தும் விடுபட்டு கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டின் மூலம் தான் ஒருத்தன் வெற்றி அடைய முடியும்னு முக்கியமான கருத்தை சொல்றார். இதை விட ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு, அதை சொல்லுப்பா. கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டை அடைவதே வாழ்வின் முக்கியமான குறிக்கோள் என்பது சரி. இதற்கும் மேல ஒரு உண்மை இருக்கிறது. அதுக்கும் மேல வந்து ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் அன்பு பரிமாற்றம், அன்பை அடைவது, அதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போதுதான் சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். அதுக்கப்புறம் அவர்கள் இருவரும் அப்பதான் வந்து ராமானந்த ராயருக்கு நானே ராதா கிருஷ்ணர் அப்படின்றத சைத்தன்ய மகாபிரபு காட்டுறார். அதுக்கப்புறம் அவர்களுடைய உரையாடல்கள் மிக மிக ஆழமானதாகவும் ராதாகிருஷ்ணருடைய அன்பு பரிமாற்றங்களை பற்றியும் மிக ஆழ கருத்துக்களை அவர்கள் விவரித்தார்கள் என்று சைத்தன்ய சரிதாமிர்தம் கூறுகிறது. இந்த வழியில அவர் வந்து இது வந்து கோதாவரி நதிக்கரையில நடந்த ஒரு உரையாடல். இது மிகப்பெரிய உரையாடலாக சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இருக்கு. நம்ம ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டோம். இத வந்து பக்தர்கள் வந்து பிற்காலத்துல நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபு, நானும் உங்களோட வரேன், உங்களுடைய சகாவா நானும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டப்போ, உன்னுடைய இந்த ராஜ்யத்தை ஆளுநராக இருக்கிறார், தென்னிந்தியால ஆளுநராக இருக்கிறார், இந்த வேலைகள்லாம் நீ சரியா முடிச்சிட்டு நான் திரும்ப வரும்போது நீ பூரிக்கு வா, அங்க வந்து என்னோட சேர்ந்து இருக்கலாம்ட்டு அனுமதியை கொடுக்கிறார். பகவான் அதுக்கப்புறம் பயணத்தை தொடர்கிறார். அவருடைய பயணத்துல வந்து பல விஷயங்கள் நடந்தது. அப்போ வந்து அங்க வந்து அவர் வந்து ஒரு குஷ்டரோகி, மிகப்பெரிய பக்தராகிய வாசுதேவ தத்தா வந்து அங்க ஒரு கிராமத்துல இருக்கிறார். ஒரு குஷ்டரோகம் வந்திருக்கு. அந்த குஷ்டரோகம் வந்திருக்கப்ப அவர் உடல் முழுக்க வந்து புழு இருக்கும், புண்ணு இருக்கும். அந்த புண்ணுல வந்து புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா, இப்ப புண்ணியே நம்பி வாழ அந்த புழு கீழே விழுந்துருச்சுன்னா அது எப்படி செத்து போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த புழுக்களை எடுத்து மேல திரும்பவும் அந்த புண்ணுல விட்டுக்குவார். அந்த அளவுக்கு கருணை வாய்ந்த பக்தர் வந்து வாசுதேவ தத்தா. இதை கண்ட உடனே இந்த உடல்ல இருக்கிற அந்த குஷ்டரோகத்தினால, அந்த புண்ணுனால வர சீழ்னால வர கஷ்டங்களை அவர் தாங்கி பொறுத்து கொள்கிறார். எப்படி பொறுத்து கொள்ள முடியுதுன்னா, அவர் ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் இந்த உடலுக்கு வர கஷ்டங்கள்லாம் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியில அவர் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்த மகாபிரபு அவரை கட்டி அணைக்கிறார். கட்டி அணைச்ச மாத்திரத்துல அவருக்கு எல்லாமே சரியாயிடுது. வாசுதேவ தத்தருக்கு சரியாகிடுது. பகவானுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தொல்லையை கொடுத்துட்டோமே, பகவான் வந்து என்னை கட்டி அணைச்சி அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே ரொம்ப
மனம் வருந்துகிறார். பகவான் வந்து அவரை ஆறுதல் படுத்துகிறார். பகவான் கிட்ட வாசுதேவ தத்தர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப எனக்கு வந்து உடல் சுகம் கிடைச்சிடுச்சு. இந்த சுகத்த வச்சுக்கொண்டு உங்கள நான் மறக்காமல் இருக்க வேண்டும். எப்போதும் உங்களை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே வாழ்க்கையின் மிக முக்கிய குறிக்கோள் என்பதை நான் மறக்காமல் இருக்க வேண்டும். அந்த வரத்தை கொடுங்கள்ன்னு கேட்கிறார். அப்போ பகவானும் அந்த வரத்தை குடுக்கிறார். அவரும் வந்து நீ பூரியில வந்து என்ன சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ அவர்கிட்ட சொல்றார். அவரும் பூரியில பகவான் திரும்பி வர நாளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து மகாபிரபு பயணிக்கிறார். பயணிச்சுக்கும் போது அவர் பலவிதமான ம் ப விஷ ஊர்களை, திவ்ய தேசங்களை, முக்கியமான தீர்த்த தலங்களை கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும்போது அவர் ஒரு முக்கியமான பாடல பாடுறார். பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா 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 ரக்ஷ மாம் கிருஷ்ணா 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 பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷ மாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் அப்படின்னு சொல்ற மிக பிரபல்யமான பாடலை வந்து சைத்தன்ய மகாபிரபு அங்க பாடுறார். அங்க அங்க சுத்தி இருக்கிற மற்ற மக்கள், பொதுமக்கள், பிராமணர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் வசீகரித்து அவர்களெல்லாம் பக்தி பாதைக்கு உடனே கொண்டு வந்துடுறார். இதுதான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்தது. எல்லாருக்குமே பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களெல்லாம் பக்தர்களா மாத்திடுறாரு. அதனால அந்த மக்கள்லாம் வந்து பக்தி பரவசத்துல ஆட ஆரம்பிச்சாங்க, பாட ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே கிருஷ்ண சங்கீர்த்தனம் நடக்க ஆரம்பிச்சது. இப்படியாக அவர் வந்து போற இடம்லாம் கிருஷ்ண சங்கீர்த்தனம் தான். போற மக்கள் எல்லாம், அது மனிதர்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், விலங்குகளாகட்டும், எல்லாருக்குமே வந்து அவர் வந்து கிருஷ்ண பிரேமிய கொடுக்கிறார். அப்படி கொடுத்து 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 பல இடங்களுக்கு போறார். அந்த பல இடங்கள்ல வந்து அகோபிலம், முக்கியமான இடங்கள் அகோபிலம், திருப்பதி, ஸ்ரீசைலம், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், மதுரை, தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இப்படி எல்லா இடங்களும் போறார். அப்படி போகும்போது முக்கியமான இடமாகிய ஸ்ரீரங்கத்தை மட்டும் கொஞ்சம் விவரமா சொல்லலாம். அப்படி அவர் போகும்போது எல்லா தேவி தேவர்கள் கோயிலுக்கும் போனாராம். ஆனா அங்க வந்து அவர்களை வந்து கிருஷ்ணரின் சேவகர்களாக வணங்கியிருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றார். ஸ்ரீரங்கம் போறப்ப வந்து அங்க வந்து சத்துர்மாசியம் ஆயிடுது. அந்த சத்துர்மாசியம் ஆகிறதுனால அவங்க வந்து அங்க நெடுங்காலம் அவர் தங்கி இருந்தார். சன்னியாசிகள் சத்துர்மாசத்தில் பயணிப்பதில்லை. அதனால அங்க இருக்கிறார். தங்கணும்னு அவர் நினைச்சப்ப வந்து அங்க இருக்கிற தலைமை பூஜாரி வெங்கடபட்டர் அவர் தன்னுடைய இல்லத்திலேயே அவரை தங்க வைக்கிறார். தங்கள் இல்லத்திலே தங்க வைக்கிறார். அவர் ரங்கநாதரை பார்த்து பாடி பாடி ஆடுவதை கண்டு அங்க ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாரும் அதிசயித்து போனாங்க. இவ்வளவு இளம் சன்னியாசி இவ்வளவு அழகாக பகவானை பாடி ஆடுகிறாரேன்னு சொல்லிட்டு மெய் மறந்த நிலையில பார்த்து எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அப்ப அங்க வந்து வேங்கட்ட பட்டரை வந்து எப்போதும் பகவான் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து சீன்றார். என்ன இது, உங்களுடைய லக்ஷ்மி வைகுண்டத்துல இருக்கிற லக்ஷ்மி மிகப்பெரிய கற்புக்கரசி. ஆனா அவள் எப்படி வந்து எங்களுடைய கிருஷ்ணரை காணுவதற்காக, எங்களுடைய கிருஷ்ணரோட உறவாடுவதற்காக அவ வந்து கருப்பு நெறியை விட்டு எப்படி வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சீன்றார். அப்ப வேங்கட்ட பட்டர் பணிவாக சொல்றார், எனக்கு வந்து இந்த விஷயங்கள் மிக ஆழமான விஷயங்களை பற்றின ஞானமெல்லாம் இல்லை. நான் வந்து மிகவும் சொற்பமான ஞானத்தை உடையவன். பகவானாகிய நீங்கள் தான் இதுக்கெல்லாம் விளக்கம் தரணும். எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்றார், அவர் சொல்றார், இன்னும் என்ன சொல்றாருன்னா, லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி வந்து ராதாராணி தானே, லக்ஷ்மி வந்து பகவானுடைய, கிருஷ்ணர் வந்து நாராயணர் தானே, நாராயணரும் கிருஷ்ணரும் ஒண்ணுதானே, நாராயணர் வேற கிருஷ்ணர் வேற கிடையாதே, கிருஷ்ணர் தன்னுடைய கணவரை காணத்தானே அவ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இங்க வந்து நம்ம வந்து விருந்தாவன ராசலீலையில பங்கு கொள்ளணும்னா நம்ம வந்து கோபியர்களின்
பாதங்களை பின்பற்ற வேண்டும். கோபியர்களின் எளிமையை பின்பற்ற வேண்டும். லக்ஷ்மி தாயாருக்கு வந்து வைகுண்டத்துல இருந்து இருந்து மதிப்பும் மரியாதையும் கூடிய பக்தியை தான் அவ செஞ்சா. மேலும் அவளுடைய ஐஸ்வர்யத்தை, அவள் மிக பெரிய ராணி என்பதை அவள் அதை மறக்க விரும்பாததுனால அங்க அவளுக்கு வந்து இடம் தர முடியவில்லை. இடம் கிடைக்கல. அங்க அவளுக்கு வந்து இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கைக்கு தான் பேசினேனே தவிர நீங்கள் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அவர் வந்து படிப்பறிவு இல்லாத பிராமணர். பகவத்கீதையை தலைகீழா பிடித்து கொண்டு அதை பார்த்து பார்த்து அழறார். அதை சுத்தி நிறைய பேர் வந்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இப்ப மகாபிரபு வந்து நீங்க சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுறார். பக்தரே, ஏன் நீங்க அழறீங்க? பகவத்கீதை படிச்சு படிச்சு அழுறீங்களா? என்ன காரணம்னும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய குருதேவர் என்ன பகவத்கீதை படிக்க சொன்னார். ஆனா நான் வந்து பிராமணன் இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதனால என்னால பகவத்கீதையை படிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். தன்னுடைய பக்தன் அர்ஜுனனுக்காக தேரோட்டுறாரே, அந்த கருணையை நினைச்சு நினைச்சு எனக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது, அதை அடக்கவே முடியலன்னு சொல்லும்போது, சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி அணைத்து, நீதான் உண்மையா பகவத்கீதையை படிக்கிற, நீதான் உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து புகழறார். புகழ்ந்துட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்ரீரங்கத்துல அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஸ்ரீரங்கத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய பாதுகை, அவருடைய பாதம் வந்து இன்னும் இருக்கு. அதை வந்து இஸ்கான் பக்தர்கள் வந்து அதை வந்து அங்க நிலைநாட்டி இருக்கிறாங்க, அவர் வந்ததுக்கான ஒரு அடையாளத்துக்காக. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு மதுரையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சார். மதுரையை நோக்கி பயணம் செய்யும் போது ஒரு ராம பக்தர் சீத்தையை ராவணன் கடத்தி சென்றதுக்காக கலங்கி அழுகிறார். அப்போ அதை பாக்குற மகாபிரபு வந்து, நீங்க அழ வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய், ராமேஸ்வரத்துல ஒரு கூர்ம கூர்ம புராணத்தினுடைய ஒரு கையால் எழுதப்பட்ட ஒரு சாஸ்திரம் கிடைக்குது. ராமேஸ்வரத்துல ஒரு ஆசிரமத்துல பழமையான ஒரு புத்தகம் கையாலே எழுதப்பட்டிருந்தது, கூர்ம புராணம். அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதுல வந்து சீதாவை வந்து மாதா சீதாவை வந்து ராவணன் தொடவே முடியாது. அவன் கொண்டு சென்றது மாயை சீதாவை தானே தவிர, சீதா மாதா வந்து அது வரைக்கும் அக்னி தேவனுடைய பாதுகாப்புல இருந்தாள். ராவணனால சீத்தையை கொண்டு செல்ல முடியவில்லை. அவன் கொண்டு சென்றது மாயா சீதையை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ராமர் வந்து சீதையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் போது, நீ அக்னி பிரவேசம் பண்ண வேண்டும்னு சொல்றார். அக்னி பிரவேசம் செய்யும் போது மாயை மறைந்து அக்னியில் இருக்கும் உண்மையான சீதை திரும்பி ராமருக்கு கிடைக்கிறாள். இத விளக்குனப்ப ராம பக்தரான அந்த மதுரையை சேர்ந்த அந்த பக்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி, நான் வணங்கும் ராமர் வேறு யாரும் இல்லை, தாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்கிறார். பகவான் சைத்தன்யர் தான் ராமர்ன்றத உணர்ந்து அவரை சரணடைகிறார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு திருவனந்தபுரம், உடுப்பி, சிருங்கேரி போன்ற இடங்களுக்கெல்லாம் போறார். அப்படி கேரளால பயணம் செய்யும் போது அந்த கேரளால பட்டாதாரிகள் அப்படின்ட்டு பட்டாச்சாரிகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த கருப்பு தந்திர வேலைகளை செய்யறவங்க, வந்து சூன்யம், பில்லி சூன்யம் இதெல்லாம் பண்றவங்க. அப்படி அவர்கள் அந்த சூன்யம் அதெல்லாம் பண்ணும்போது, தந்திரங்கள்லாம் பண்ணும்போது, மகாபிரபு கூட வந்தார் பாருங்க, காலா கிருஷ்ணதாஸ், அவரை வசப்படுத்திடுறாங்க. இளம் பெண்களை அனுப்பி அவரை வந்து தங்கள் வயப்படுத்தி அவரை இழுத்துக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கடவுள், அவர் எதையும் செய்யக்கூடியவர். அந்த தந்திர மந்திரங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவர்களை எல்லாம் முறியடித்து காலா கிருஷ்ணதாஸை காப்பாற்றி தன்னுடன் ஈர்த்து வந்து திரும்பி கொண்டாந்துட்டு அவர் வந்து திரும்ப வந்து பூரிக்கு வருகிறார். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பகவானோட ஒருத்தர் கூட இருக்கலாம், ஆனால் தீவிரமாக பக்தி செய்யலன்னா, பக்தியில நம்ம அலட்சியமாக இருந்தோம் என்றால் மாயைக்கு உட்பட வாய்ப்பு இருக்கிறது. பகவானுடைய கருணையினால காலா கிருஷ்ணதாஸ் திரும்பி வந்துடுறார். ஆனால் அவர் தீவிர பக்தரா இல்ல, அதனாலதான் வந்து மாயைக்கு உட்பட்டார்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜர் எழுதுறார். பூரிக்கு திரும்பிடுறார். 2 வருஷம் இந்த யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு 6 வருஷம் யாத்திரை பண்றார். இந்த இடத்துல வந்து இந்த
சமீபத்திய இந்த சில 4 வருஷம் பிளஸ் 2 வருஷம். 2 வருஷம் இந்த பக்கமா வரார். அந்த மேற்கு புறமாக வந்து மகாராஷ்டிரம் அதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் வந்து அ திரும்ப பூரிக்கு வராரு. திரும்ப பூரிக்கு வந்ததுக்கப்புறம், பூரியில இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தங்களுடைய உயிரை மீண்டும் பெற்ற மாதிரி உணர்கிறார்கள். அப்ப ராமானந்த ராயரும் வந்து அங்கே வந்துர்றார். ராமானந்த ராயர் வந்துர்றார். அப்ப வந்து அவருக்கு வந்து இப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்றார். யாரு? சர்வபௌம பட்டாச்சாரியார். அங்க பூரி மன்னரனுடைய குரு இருக்கிறார். அவர் பேரு காசி மிஸ்ரர். அந்த காசி மிஸ்ரர்னுடைய வீட்ல ஒரு அறைய வந்து மகாபிரபுக்கு குடுக்குறாங்க. அது வந்து கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. அவர் வந்து அந்த அறையில இருந்து கோயிலையும் பார்க்கலாம். விரைவில வந்து போறதுக்கு வசதியாக அவர் குடுத்திருக்கிறாங்க. இவர் மகாபிரபு பூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை நோக்கி பல பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வந்து அவருடைய மகாபிரபுனுடைய குரு ஈஸ்வரபுரி, அவருடைய இன்னொரு சிஷ்யர், அவர் பேரு கோவிந்தர். அவரும் வந்து பூரிக்கு வந்துட்டு மகாபிரபுக்கு சேவை செய்ய கேட்கிறாரு. இப்ப மகாபிரபு சொல்றாரு, "நீங்க வந்து என்னுடைய குரு சகோதரர். உங்ககிட்ட இருந்து நான் சேவைய எடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, அவரு கோவிந்தர் அழுது சொல்றார், "இது என்னுடைய குருவினுடைய கட்டளை. அதனால தான் நான் வந்தேன். என்னுடைய குருவாகிய ஈஸ்வரபுரி வந்து உங்களுக்கு சேவை செய்ய சொல்லி எனக்கு வந்து என்னை இங்க பணித்திருக்கிறார். அதனால நான் குரு கட்டளையை மீற முடியாது. தயவு செய்து என் சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள்." அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்டு இவர்கிட்ட கடைசி நாள் வரைக்கும் மகாபிரபுனுடைய லீலைகள் முடிகிற வரைக்கும் கோவிந்தர் வந்து பகவானுக்கு அந்தரங்க காரியதர்சி பாரி பல சேவைகளை செய்யறார். இப்போ வந்து இவரோட இந்த பயணம் முடிச்சு வந்த காலா கிருஷ்ணதாஸை வந்து மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு காப்பாத்திட்டாரு மகாபிரபு. ஆனா அவரை வந்து மீண்டும் தன்னுடைய சகாவாக ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அதனால அவர் சொல்றார், பூரி வந்ததுக்கு அப்புறம் இந்த காலா கிருஷ்ணதாஸை என்கிட்ட வர விடாதீங்க. பெண்கள் மேல மோகம் வைத்துக் கொண்டிருக்கும் எந்த நபரும் என்னுடன் வரக்கூடாது, அனுப்பிடுங்க அவரை அப்படின்னு சொல்லும்போது காலா கிருஷ்ணதாஸ் கதறி அழறார், வருந்தி அழறார். நான் போய் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கும் போது சுற்றி இருக்கும் மற்ற சகாக்கள்லாம் கருணை வாய்ந்து மீண்டும் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேட்கறாங்க, பகவானே மன்னித்தருளுங்கள்னும் போது, நான் அவரை மன்னித்திடுறேன். ஆனா அவர் வந்து இருந்தாலும் என்கிட்ட வேண்டாம். அவரை நான் பூரி வந்து விட்டேன்ற செய்தியை வங்காள மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை தெரிவிக்கிறதுக்காக அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடுறாங்க. அப்ப இது வங்காளத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான அனைத்து சகாக்களும் மகாபிரபுவை நோக்கி வராங்க. ராமானந்த ராயர் ஒருத்தர், அடுத்தது சொரூப் தாமோதர். இந்த சொரூப் தாமோதர் முதல்ல வந்து அவருடைய பேர், அவர் வங்காளத்துல தான் இருக்கிறார். அவருடைய பேர் புருஷோத்தம ஆச்சாரியர். அவர் வந்து மகாபிரபு கிட்ட வரார். அவர் மகாபிரபு அவருக்கு வந்து சொரூபர்னு பேரு. அப்புறம் அவரை வந்து சொரூப் தாமோதர் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்து அவரை வந்து ஏற்றுக்கொள்கிறார். சொரூப் தாமோதர், ராமானந்த ராயர் இவங்க எல்லாம் மிக மிக நெருக்கமாக இருந்தாங்க. சொரூப் தாமோதர் வந்து மிக அந்தரங்கமாக கிருஷ்ண லீலைகளை பாடுவார். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு எப்போதும் பாகவத ஸ்லோகங்களை சொல்லுவார், கிருஷ்ண லீலைகளை பாடுவார். இதெல்லாம் வந்து அவரோட இருக்க சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கக்கூடிய அந்த அந்தரங்க சகாக்கள் எப்போதுமே கிருஷ்ணருடைய நினைவில், எப்போதும் கிருஷ்ண கதையை பேசிக்கொண்டு, எப்போதும் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கச்ச வந்து அந்த நாட்டினுடைய மன்னர் பிரதாபருத்ரர், அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை கிட்ட வரணும், அவரோட சங்கத்தை எடுத்துக்கொள்ளணும்னு பேராவல் வந்தது. அவர் மிகப்பெரிய பக்தர். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை நிராகரிக்கிறார். நான் வந்து மன்னர்கிட்ட எல்லாம் நான் வந்து சங்கம் கொள்ள முடியாது. மன்னர்கள் வந்து எப்போதும் பௌதிகத்தில் மூழ்கி கொண்டிருப்பவர்கள். நான் ஒரு சன்னியாசி. நான் அதனால பிரதாபருத்ரை நான் வந்து சந்திக்க விரும்பல. அவரை நான் பார்க்க விரும்பல. அவர் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கெஞ்சி அழறாங்க. இப்ப நீங்க என்ன ரொம்ப வற்புறுத்தினீங்கன்னா, நான் பூரி விட்டு போயிடுவேன். அதுக்கு சம்மதம்னா எது வேணா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. அதனால பக்தர்கள்லாம் ரொம்ப சமயம் சந்தர்ப்பம் பாக்குறாங்க. இந்த பக்கம் பிரதாபருத்ரர் அழறாரு. கதறி கதறி அழறாரு. இல்லன்னா நான் செத்து போயிடுறேன். எனக்கு இவ்ளோ பெரிய பகவானே இங்க நேர்ல வந்திருக்கிறார் பக்த ரூபத்துல. அவரை பார்க்கிறதுக்கும் அவருடைய கருணை பெறுவதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் இல்லையா? நான் நாட்டின் மன்னனா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் எங்கன்னா போய் பிச்சைக்காரன் ஆயிடுறேன். எனக்கு இந்த தொழிலே வேண்டாம், மன்னர் தொழிலே வேண்டாம், நான் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு கதறி அழறார். அப்ப பக்தர்கள்லாம் அவரை சமாதானப்படுத்துறாங்க. நீ கவலைப்படாத. சமயம் வரும்போது உனக்கு வந்து அவருடைய கருணையை நாங்க வாங்கி தரோம். நீங்க பேசாம இருங்கன்னு சொல்றாங்க.
அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூரரும் வந்துடுறாரு. அத்வைத ஆச்சாரியார், நித்யானந்தர்லாம் நவதீப்ல தான் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ரத யாத்திரையில மட்டும் வாங்க, மத்தபடி நீங்கலாம் வர தேவையில்லன்னு அங்கேயே வச்சிடுறார். ஹரிதாஸ் தாக்கூர் தன்னுடைய முதுமை காலத்துக்காக இவர் வந்துடுறார் பூரியில. மகாபிரபுவோட இருக்கணுன்ற ஆசையில வந்துடுறார். ஹரிதாஸ் தாக்கூரர் எல்லாருக்கும் தெரியும், அவர் இஸ்லாமியர். அதனால அவர் வந்து ஜெகநாத் பூரியில பகவானை சென்று தரிசிக்க முடியாது. அதனால பகவான் மகாபிரபு என்ன பண்றார், அவருக்கு வந்து ஒரு கோயிலுக்கு அருகிலேயே ஒரு ஒரு வீட்டை தங்குவதற்கு ஒரு வீடு வசதி பண்ணி கொடுத்து, அங்கிருந்து அவர் வந்து கோயிலினுடைய சக்கரத்தை பார்ப்பதற்கு வழி பண்ணிடுறார். தினம் தினம் அவர் வந்து சுதர்சன சக்கரத்தை பார்த்து, சுதர்சன சக்கரத்தை பார்ப்பதும் பகவானை பார்ப்பதும் ஒண்ணுதான். சக்கரத்தாழ்வாரை தரிசிப்பதும் பகவானை தரிப்பதும் ஒண்ணுதான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. யாரெல்லாம் கோயிலுக்குள்ள போக முடியலையோ அவர்கள் கோபுரத்தை தரிசனம் செய்தால் கோயிலுக்கு சென்ற பாக்கியம் வந்து கெட்டுவிடும். அதனால அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அதை விட பெரிய பாக்கியம் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு தினமும் போய் ஹரிதாஸ் தாக்கூரரை சந்தித்து விட்டு வருவார். அவருக்கு வந்து பிரசாதம் வழங்குவதற்கு பக்தர்களை ஏற்பாடு ஜெகநாதருடைய மகா பிரசாதம் அவருக்கு தினம் தினம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடும் செய்து விடுகிறார். தினமும் வந்து 3 லட்சம் நாமங்களை வந்து ஹரிதாஸ் தாக்கூரர் சொன்னார். அதனாலதானே அவருக்கு வந்து நாமாச்சாரியார் என்ற பட்டத்தையும் கொடுத்தார். எப்போதுமே தினமும் மகாபிரபு அவரோட போவார். அவருடைய சங்கீர்த்தன இயக்கத்துல வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கட்டாயமாக இருந்தார். ஆனாலும் கோயில்களினுடைய அந்த விதிகளை நம்ம மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுக்காக அவர் கடவுள் அதை கூட மாற்றி அமைச்சிருக்கலாம். ஆனா அதை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால ஹரிதாஸ் தாக்கூரர் தானே வந்து அந்த கோயிலுக்குள்ள போக மறுத்துட்டு வெளியே இருந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கம் கொள்வார். இப்ப இந்த நேரத்துலதான் வந்து ரத யாத்திரை நேரம் வந்தது. ரத யாத்திரை அப்போ குண்டிச்சா, நாளைக்கு ரத யாத்திரைன்னா இன்னைக்கு வந்து பகவான் ஜெகநாதர் எங்க வந்து உட்காருவாரோ, ஜெகநாத் பூரி கோயில்ல இருந்து குண்டிச்சா கோயில்ல வந்து உட்காருவார். அப்ப கோயில்ல உட்கார்றதுக்காக அந்த கோயில குண்டிச்சான்றது வந்து ஒரு மகாராணி, அந்த மகாராணி இது அரண்மனையை தான் வந்து ஜெகநாதர் வந்து உட்காருவார். அந்த 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 இடத்த வந்து சுத்தம் படுத்துவதற்காக அந்த குண்டிச்சா மார்ஜனம் அப்படின்னு ஒரு விழாவே நடக்கும் ரத யாத்திரைக்கு முன்னாள். அப்ப மகாபிரபு அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்துவார். இதற்கு வந்து வெளி அர்த்தம் வந்து கோயிலை சுத்தப்படுத்துறது இருந்தாலும் உள் அர்த்தம் வந்து நம்முடைய இதயத்தில் இருக்கும் அழுக்குகளை நீக்குவதுதான் உண்மையான அர்த்தம். நம்ம இதயத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய பாவங்களும் மிகப்பெரிய பாவங்களும் மிகப்பெரிய சின்ன சின்ன பௌதிக ஆசைகள்லாம் இருக்கு. அதனால பெரிய பெரிய பாறைகள் பெரிய அழுக்குகளை தூக்கி அடிக்கிற மாதிரி பெரிய விஷயங்களை அடிக்கிறது, சின்ன சின்ன பௌதிக ஆசைகளை தூக்கி அடிக்கிற மாதிரி சின்ன கல்லு தூசு தும்பு அதை பெருக்கிறது. அதுதான் வந்து மார்ஜனம். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். இந்த இதயமாகி பகவான் வசிக்கக்கூடிய இந்த இதயத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். எப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் கைங்கரியம் செய்து நம் இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும்ட்டு குண்டிச்சா மார்ஜனம் நடந்தது. ரத யாத்திரை மறுநாள் ஆரம்பிக்கும் போது ரத யாத்திரை ஆரம்பிக்கும் போது பகவான் சைத்தன்யர் மணிமா மணிமா அப்படின்னு கத்துறார். மணிமான்னா பகவான் மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்களை நம்ம ஒரிசால வந்து மணிமா மணிமான்னு அழைப்பார்கள். நம்ம பெரியவரே ஐயனே பகவானே இறைவனே அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அதை குறிக்கக்கூடியது அந்த மணிமா. அது பெரிய சத்தம்லாம் போடும்போது சைத்தன்ய மகாபிரபு சொன்னது யாருக்கும் காதுலயே விழல. அந்த ரத யாத்திரை ஆரம்பிக்கும் போது மன்னர், இப்ப கூட நடக்குது அந்த சடங்கு, அந்த நாட்டினுடைய மன்னர் தங்க தொடப்பத்துல பகவான் வர்றதுக்கு முன்னாடி அந்த வழிகளை பெருக்கிக் கொண்டே செல்வார். ஒரு நாட்டு மன்னனாக இருந்தாலும் ஜெகநாதருக்கு முன்னாடி ஒரு சேவகன் தான். அதை வந்து காட்டுறதுக்காக அந்த மன்னனே வந்து பெருக்குவார். சோ இதை கண்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப கல்லா இருந்தது. இந்த மன்னரை பார்க்கவே கூடாது, மன்னரோட சேரவே கூடாதுன்ற எண்ணம் வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிச்சது. ஓகே பரவாயில்ல, பிரதாபருத்ரன் மன்னன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி மனசு உருக்கமாச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆடினார் பாடினார். ரத யாத்திரையில 7 குழு வந்து பாடல் பாடிச்சு.
7 குழு. அப்ப அதுல வங்காளத்துல இருந்து 200 டிவோட்டீஸ் வந்திருந்தாங்க. 200 பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்கலாம் 7, 8 குழுவா பிரிஞ்சிருந்தாங்க. அந்த 7 குழுலயும் அதே நேரத்துல, ஒரே நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு ஆடினார், பாடினார். அவரு அவரு வந்து குதிக்கிறது வந்து வானத்து வரைக்கும் போவார். அந்த அளவுக்கு அவர் வந்து உற்சாகமாக ஆடினார். பகவானுடைய திருநாமத்தை சொல்லி எல்லாரையும் பாட வச்சார். இப்ப இந்த 7 இடத்துலயும் 7 குழுவிலயும் அவர் ஆடுறார் பாருங்க. அந்த காட்சிய பிரதாபருத்ரருக்கு கருணையினால காட்டுறார். பகவான் காட்டுறார். 7 இடத்துலயும் ஒரே நேரத்துல பகவான் இருப்பத பிரதாபருத்ர மன்னர் வந்து பார்க்கிறார். அப்போ இது வந்து பல இந்த இந்த லீலைகள் வந்து பல பல நிகழ்வுகளை கொண்டது. இதுக்கு முன்னாடி வந்து பிரதாபருத்ரர் பகவானை சந்திக்கணும், சந்திக்கணும், சந்திக்கணும்னு ரொம்ப அழுதப்போ, ஒரு பிரதாபருத்ரருடைய மகனாகிய இளவரசனை சந்திக்க ஒத்துக்கிறார். அப்ப அந்த இளவரசன் வந்து எப்படி வரான்னா, அவன் வந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து, கிருஷ்ணர் மாதிரியே பட்டு பீதாமரங்கள்லாம் அணிந்து, நகைகள்லாம் அணிந்து வரும்போது, மகாபிரபுக்கு கொஞ்சம் கிருஷ்ணருடைய நினைவு வந்து அந்த இளவரசனை கட்டி அணைக்கிறார். இதுவே மிகப்பெரிய வரமாக பிரதாபருத்ரர் நினைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் தான் ரத யாத்திரை வருது. ரத யாத்திரையில வந்து ரதம் வந்து பாதி போகும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து ரொம்பவே களைப்பாகி விடுகிறது. அதனால நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரதத்தை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு ஓய்வு எடுக்க போவார். ஒரு மரம், செடி, கொடிகள் நிறைந்த ஒரு பூஞ்சோலை மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துல தனியா தான் போறார். யாரும் வரல. அப்ப அந்த நேரம் பார்த்து மகாபிரபுனுடைய சகாக்கள்லாம் பிரதாபருத்ரரை, நீங்க மன்னர் ஆடை அணியாதீங்க, எளிமையான ஆடை அணிஞ்சு கொண்டு அங்க போய் அவருக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப மன்னர் வந்து எல்லாம் மகுடம், நகைகள், பட்டு பீதாமரங்கள்லாம் கழட்டிட்டு சாதாரண உடை அணிந்து ஒரு சாதாரண பக்தனை போல அங்க போய் நிக்கிறார். அவர் ஓய்வு எடுக்கும் போது அவருடைய பாதங்களை பிடித்து விடுறார். அதுக்கும் மேல வந்து அந்த இடத்துல கோபிகா கீதம் பாடுறார். கோபிகா கீதம் பாடின உடனே பகவானுக்கு நல்லா தெரியும், சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்திருக்கிறது பிரதாபருத்ரர் நல்லா தெரியும். அதனால இங்க லீலை, அதனால அவர் வந்து காட்டிக்கல. எளிமையா இவர் வந்து தன்னுடைய பணியோட வந்து கோபிகா கீதத்தை பாடுறார். அதுல 9வது பாடல், தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிரணந்தியே பூரிதா ஜனா. இந்த பாட்டை பாடின உடனே அவர் உடனே எழுந்து நம்முடைய பிரதாபருத்ரை கட்டி அணைக்கிறார். கட்டி அணைச்சு, ஆஹா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், இத நீ பாடினியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பரவசம், பக்தி பரவசம் ஆயிடுச்சு. அவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவரை புகழ ஆரம்பிச்சிட்டார். நீயே உன்னதமானவர், நீயே உன்னத குணமுடையவர் அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வந்து, எம்பெருமானே, அமிர்தம் போன்ற தங்களது சொற்களும் தங்களது லீலைகளை பற்றிய வர்ணனைகளும் இந்த ஜட உலகில் எப்போதும் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வும் ஜீவனும் ஆகும். தப்த ஜீவனம். உயர்ந்த நபர்களால் பரிமாற்றம் செய்யப்பட்ட இத்தகைய விளக்கங்கள் எல்லா பாவ விளைவுகளையும் நீர்மூலமாக்குகின்றன. யாரெல்லாம் அவற்றை கேட்கின்றனரோ அவர்கள் எல்லா நல்ல அதஷ்டங்களையும் அடைகின்றனர். இத்தகைய விளக்கங்கள் உலகம் முழுவதும் பரவலாக பரப்பப்பட்டு ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்பட்டுள்ளன. இறைவனின் கருத்துக்களை யார் பரப்புகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாகவும் மிகவும் உயர்ந்த தயாள குணமுடைய சமூக சேவகர்கள். இருக்கிறதுல மிக முக்கியமான சமூக சேவகம் எதுனா பகவானை பற்றி பாடுவது, பகவானுடைய புகழை மற்றவர்களுக்கு சொல்வது. இதுதான் உண்மையான சமூக சேவகம், சமூக சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுது. அதனால பிரதாபருத்ரரை வந்து கட்டி அணைத்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் பகவான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு ரதம் வந்து ரத யாத்திரை தொடர்கிறது. ரத யாத்திரை தொடரும் போது ரதம் வந்து மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாதிரி இல்ல, ஜெகநாதருக்கு பிடிச்சா நகருவார், இல்லைன்னா நகர மாட்டார். ஒரு காலகட்டத்துல ஒரு லீலையை புரிவதற்கு ரதம் வந்து நகரவே இல்லை, நின்னு போகுது. மக்கள் எவ்வளோ இழுக்கிறாங்க, முடியல. யானைகளை கொண்டு தள்ளுறாங்க, முடியல. நகரவே இல்லை, எதுக்கும் அசையல. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார், ரதத்துக்கு பின்னாடி போய் இந்த படத்தை பாடி பார்த்திருக்கலாம். ஜெகநாதர் ரதத்திற்கு பின்னாடி போய் தலையை வச்சு அவர் தள்ளுறார்.
அவர் தலையை வச்சு தள்ளும் போது ரதம் வந்து ஓட ஆரம்பிச்சது. இந்த இந்த ஒரு இந்த ஒரு நேரத்துக்காக தான் ஜெகநாதர் காத்திருந்தார். இப்போ இவர் வந்து தள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரதம் போக ஆரம்பிச்சது. ரதம் போய் குண்டிச்சா கோயிலில் வந்து ஜெகநாதரை வீற்றிருக்க வைக்கிறாங்க. அங்க ஆடல், பாடல், கீர்த்தனைகள், பிரசாதம் எல்லாம் நடக்குது. இப்ப இங்க வந்து 10 நாள் ஆயிப்போச்சு. அங்க ஜெகநாதர் கோயில்ல வந்து லக்ஷ்மி தேவி தான். இந்த லீலை எல்லாருக்கும் தெரியும். ராதாராணி கிருஷ்ணரை குருஷேத்திரத்துல பார்க்கும்போது அவள் வந்து தன்னுடைய கிருஷ்ணரை மீண்டும் விருந்தாவனத்துக்கு கொண்டு செல்றா. நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்பி அவர் துவாரகைக்கு போனோம். இப்ப லக்ஷ்மி வந்து கோயில்ல இருந்து லக்ஷ்மி வந்து வரா. செல்வ திருமகள் வந்து திரும்ப வரா. ஹேரா பஞ்சமின்னு ஒரு நாள். அந்த நாள்ல வந்து திரும்ப வாப்பா போலாம், அரண்மனைக்கே திரும்பணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துல வந்து வந்துடுறா. அப்ப செல்வ திருமலாகிய லக்ஷ்மி தேவி அங்க வந்திருப்பதை ஸ்ரீவாஸ் பண்டிதர் புகழ்ந்து பேசுறார். ஸ்ரீவாஸ் பண்டிதர் எல்லாருக்கும் தெரியும். அங்கதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நவதீப்ல எப்போதும் கீர்த்தனைகள் புரிபவர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் லக்ஷ்மி தேவியை புகழ்ந்த உடனே வைகுண்டத்தை புகழறார், லக்ஷ்மி தேவியை புகழறார். அப்போ உடனே ஸ்வரூப் தாமோதர் எதிர்வாதம் செய்கிறார். யார் உயர்ந்த பக்தர்கள், யார் கோபிகள் தான், அதுல யார் மிக உயர்ந்தவர், ராதாராணி அப்படின்னு சொல்லிட்டு இத எதிர்வாதம் சொன்னோன்னே ஸ்ரீவாஸ் தாக்கூர் அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக ரத யாத்திரை முடிகிறது. திரும்பவும் ஜெகநாதர் வந்து கோயில்ல திரும்பி வந்து விடுகிறார். இந்த 4 மாதங்கள் மழைக்காலங்கள். அந்த காலத்துலதான் இந்த ரத யாத்திரையும் வரும். மழைக்காலம் முடிஞ்ச உடனே வங்காளத்துல இருந்து வந்த பக்தர்கள்லாம் திரும்பி போகணும். அவங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அவங்க அவரவருடைய குடும்ப வேலைகள், பிரச்சார வேலைகள்லாம் நவதீப்புக்கு செய்யணும், வங்காளத்துல செய்யணும். அதனால திரும்பி போங்கன்னு சொன்னா பக்தர்களுக்கெல்லாம் மகாபிரபுவை விட்டு பிரிவதற்கு மனமே கிடையாது. இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலான்னு தள்ளி போட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப மகாபிரபு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், நீங்க எல்லாம் கிளம்புங்க, நீங்க எல்லாம் போய் அங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு குலின் கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எல்லாருமே பக்தர்கள்ங்க. குலின கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும், தோட்டி தொரவன் எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள். அந்த மக்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றார் மகாபிரபு, ஒரு கட்டளை, ஒரு அன்பு வார்த்தை. அப்போ வந்து அவங்களுக்கு சொல்றார், நீங்க அடுத்த வருஷம் வரும்போது ரத யாத்திரைக்கு இழுக்கிறதுக்காக கயிறு வேணும்ல, அந்த கயிறு வந்து நல்ல கனமான பட்டு கயிறு பண்ணி எடுத்துடுவாங்க. ஏன்னா இந்த கயிறு தேங்காய் நார் கயிறுனா பக்தர்களுக்கு வந்து கை வலிக்கும் இல்லையா? அதனால நல்ல கனமான பட்டுலான வடத்தை கொண்டாங்க, தேர் வடத்தை கொண்டாங்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் வங்காளத்தை சேர்ந்த இன்னொரு பக்தர் இருக்கிறார். அவர் பேர் சத்யராஜ் கான். அந்த சத்யராஜ் கான் வந்து இவர்கிட்ட ஓடி வந்து ஒரு வருஷமும் வர்றவர். அவர் வந்து மகாபிரபு காலை பற்றி கொண்டு, எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்க, எனக்கு வந்து சங்கம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், நீ வந்து இடைவிடாது பகவானுடைய திருநாமத்தை சொல்வாயாகன்னு சொல்றார். 2வது பக்தர்களுக்கு தொண்டு செய்வாயாகன்னு சொல்றார். பக்தர்களுக்கு தொண்டு செய்வாயாகன்னு சொன்னார் இல்லையா? அப்போ உடனே அவர் கேட்டார், பக்தர்களை நான் எப்படி இனம் கண்டு கொள்வது, யார் பக்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரபு சொல்றார், யார் பக்தர்கள்? எந்த ஒரு பக்தனும் அபக்தர்களின் சங்கத்தை விடுபவன் தான் பக்தன். அபக்தர்களோட சேர்ந்து இருக்கிறவன் எல்லாம் பக்தன் கிடையாதுன்னு முதல் வரிய சொன்னார். அதுக்கப்புறம் இவர் சத்யராஜ் கான் கேட்கிறார், ஒரு வருஷமும் திரும்பி வருவார். திரும்ப அடுத்த அதே கேள்விதான், இன்னும் விளக்கம் கொடுங்கன்னு கேட்பார். யார் பக்தன், யார் வைஷ்ணவன், அதான் கேள்வி. ஒவ்வொரு வருஷமும் மகாபிரபு ஒரு பதில சொல்வார். முதல் பதில், யார் அபக்தர்களின் சங்கத்தை விடுபவன் அவன் தான் வைஷ்ணவன் சொல்றார். 2வது, யாராவது கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு முறையாவது ஜபித்தான் என்றால் அவன் வைஷ்ணவன் சொல்றார். 3வது, யாரெல்லாம் தொடர்ந்து ஒரு வருஷம் ஒரு பதில் சொல்றார், யாரெல்லாம் தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறானோ அவன் வைஷ்ணவன் சொல்றார். அதுக்கப்புறம் 4வதா என்ன சொல்றார்? 4வது வருஷம், யார் தன்னுடைய இருப்பினால் அவரை பார்த்து மற்றவர்கள்லாம் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருடைய பக்தர்களாக மாறணும், அப்படிப்பட்டவன் தான் உயர்ந்த வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லி இந்த சத்யராஜ் கானுக்கு
ஆரம்ப கட்ட பக்தன், மத்தியம பக்தன், உயர்ந்த பக்தன். அதாவது கனிஷ்ட, மத்தியம, உத்தம அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலை பக்தர்களை பற்றி விளக்கமாக சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அறிவுரை கூறுகிறார். இப்படியாக அவர் வந்து இந்த பக்தர்கள்லாம் வங்காளம் திரும்பி போயிட்டாங்க. சச்சி மாதாக்கு அவர்கள் போய் மகாபிரபுவை பற்றி சொல்லுவாங்க. இங்க வந்து வாசுதேவ தத்தர்னு நம்ம ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு பக்தரை பார்த்தோம். அவர் மீண்டும் வந்து பூரிக்கு வந்துடுறார். பூரிக்கு வந்து மகாபிரபுவை சந்திக்கிறார். சந்திக்கும் போது மகாபிரபு கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அவர் கேட்கிறார், பகவானே, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவருடைய கர்ம வினைகளை எனக்கு கொடுத்துட்டு அவர்களுக்கெல்லாம் பக்தியும் முக்தியும் கொடுத்துருங்க. அந்த கஷ்டங்கள் அவங்க செஞ்ச எல்லா பாவத்துக்கான தண்டனையை நான் நரகத்தில் அனுபவிக்க தயாரா இருக்கிறேன். எனக்கு இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள்னு சொல்லும் போது பகவான் அவருக்கு ஒரு பதில கொடுக்கிறாரு. ரொம்ப அருமையான பதில். ஒரு தூய அவர் கட்டி தழுவுறார். வாசுதேவ தத்தரை கட்டி தழுவி, இப்படி ஒரு பக்தனா, எல்லாருடைய பாவத்தையும் எனக்கு கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு உயர்ந்த பக்தனாக நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கட்டி தழுவுறார். தழுவி அவர் சொல்றார், ஒரு தூய பக்தன் தனது எஜமானிடம் இருந்து எதையெல்லாம் விரும்புகின்றானோ பகவான் கிருஷ்ணர் நிச்சயமாக அதனை வழங்குகின்றார். கிருஷ்ணரின் ஒரே கடமை தனது பக்தர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்துவதே. எனவே இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கர்ம தண்டனை என்னும் பெருந்தின்பத்திற்கு உங்களை உட்படுத்தாமலே அச்செயலை நிறைவேற்ற முடியும். கிருஷ்ணர் சர்வ சக்தியுடையவர். மற்ற உயிர்வாழிகளின் பாவங்களை அவர் ஏன் தங்கள் மீது சுமத்த வேண்டும் என்று மகாபிரபு அறிவுறுத்தினார். உங்களுக்கு கஷ்டமே வைக்காம எல்லாரையும் உய்விப்பார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். அதனால நீ வந்து இவ்வளவு ஒரு மிக உயர்ந்த பக்தனாக நீ இருக்கிற, நான் மட்டும் முன்னேறினா போதும்னு நினைக்காம எல்லாரும் முன்னேறணும்னு நினைக்கிற பாரு. இதனால இந்த ஒரு விருப்பத்தை கிருஷ்ணர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். இதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பூரியில இருந்து அவருடைய இன்னொரு ஆசை இருக்கு இல்லையா, பிருந்தாவனத்துக்கு போகணும். அவருடைய முக்கியமான 6 கோஸ்வாமிகளுக்கு அறிவுரை கொடுக்கணும், சங்கம் கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால விருந்தாவனம் போகணும்னு திருப்பி ஆரம்பிக்கிறார். அவரை தனியா விருந்தாவனம் அனுப்புறதுக்கு யாருக்கும் வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் சரி, அவரோட யாரையோ அனுப்புறாங்க, கூட வந்து ஒரு துணைக்கு வந்து ஒரு பக்தரை அனுப்புறாங்க. அவர் வந்து விருந்தாவனத்துக்கு போறார். போகும்போது இதுவும் பாதியிலே தடைப்பட்டுரும். இந்த விருந்தாவன பயணம் வந்து அவருக்கு முழுசா முடியாது. ஏன்னா என்ன ஆகும்னா, விருந்தாவனத்துக்கு போகும்போது வங்காளத்துல இருக்கிற ராம்கேலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. ராம்கேலிலையும் கங்கை இருக்கு. இப்ப இவர் வந்து ராம்கேலிக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுத்தி முத்தி இருக்கிற எல்லா வங்காள பக்தர்கள் எல்லாரும் மகாபிரபுவை பாக்குறதுக்கு கங்கையை கடந்து அதை கடந்து இதை கடந்து பெருந்திரளா வராங்க. பெருந்திரளா வர்றதை பார்த்து அந்த ராம்கேலியில இருக்கிற ஒரு இஸ்லாமிய மன்னர் வந்து அவருடைய செக்ரட்டரிய கேட்கிறாரு, அந்தரங்க செயலாளரை. அவர் வந்து ஒரு பெரிய பக்தர். அவரை கேட்கிறாரு, எப்படி ஒரு ஒரு சன்னியாசிக்கு இவ்வளவு கூட்டம் வருது, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, இல்ல அவர் ஒரு சாதாரண சன்னியாசி தான். ஏன்னா இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்ற பயத்துல அவர் அந்த மாதிரி மழுப்பி விடுறாரு. முன்ன கேட்டா வேலைக்கு ஆகாது, என்னுடைய முக்கியமான மந்திரிகளாகிய தபீர் காசி, சாகர் மல்லிக் அவங்கள போய் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கிறார். இப்ப அவங்க வந்து உண்மையை சொல்றாங்க. இவர் வந்து நவதீப்லத்துல இருந்து பூரியில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் மிகப்பெரிய பகவானே தான் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சோடனே அந்த மன்னர் வந்து அவரும் வந்து ரொம்ப பிரசித்தமாயி அவரை பார்க்கறதுக்கு வரார். இப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து என்ன பண்றாங்க, மகாபிரபுவை பார்த்து இங்க இந்த இடத்துல இந்த 2 பேர், தபீர் காசி, சாகர் மல்லிக், இந்த 2 பேர் வந்து ரூப சனாதனர் தான். அவங்க 2 பேரும் பகவானை தனிப்பட்ட முறையில சந்திச்சு அவரை பின்தொடர்றதுக்கும் வாய்ப்பு கேட்கறாங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப இஸ்லாமிய ஜாதியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிராமணரா பிறந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மன்னரனுடைய மந்திரிகளாக இருந்ததுனால பேர் கூட மாற்ற அளவுக்கு அவங்க வந்து மாறி போயிட்டாங்க. அப்ப அவர்கள் வந்து மிகவும் பணிவோட பகவானை வேண்டி கட்டும் போது அவர் சொல்றார், தக்க சமயம் வரும்போது நீங்கள் இருவரும் இந்த பதவிகள் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு விருந்தாவனத்துக்கு போங்க, நான் வந்து உங்களை
அங்க வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு விருந்தாவன பயணத்தை ரத்து செஞ்சு விடுகிறார். ஏன்னா இப்ப இவ்வளவு கூட்டத்தோட விருந்தாவனத்துக்கு போக முடியாது. அதனால மீண்டும் அவர் வந்து பூரிக்கே வந்துடுறார். மீண்டும் பூரிக்கே வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் நான் பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப ஆசைப்படும்போது அவரை தனியா யாருன்னா அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. பலபத்ர பட்டாச்சாரியார் அப்படின்ற சிறந்த பக்தர் ஒருத்தர். அவர் வந்து பிராமணர். அவரை கூட துணைக்கு அனுப்புறாங்க. இதற்கிடையில இந்த இந்த தபீர் காசி சாகர் மல்லிக் என்று அழைக்கப்படும் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிகள் எப்படி தப்பிச்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப மகாபிரபுவை பார்த்தனால அவங்களுக்கு வந்து இங்க வாழறதுக்கு பிடிக்கல. மகாபிரபுனுடைய இயக்கத்துல சேர்ந்து பக்தி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவல் மிக அதிகமாயிடுச்சு. இதுல வந்து பெரியவர் தான் சனாதன கோஸ்வாமி. அவர் தான் வந்து சாகர் மல்லிக். அவரை விட சின்னவர் ஆகிய ரூப கோஸ்வாமி தான் பக்தியில மிக மிக உயர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, முதல்ல முடிவு எடுத்துடுறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சொத்தையும் பிரிச்சு 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 எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் பணத்தை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வியாபாரி கிட்ட கொடுத்து என்னுடைய அண்ணனுக்கு வந்து உதவி பண்ணுங்க ஏதாவது ஆபத்து வந்தான்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பைசா கூட தனக்கு இல்லாம எதுவுமே இல்லாம மிக எளிமையான உடை அணிந்து கொண்டு அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு தப்பி ஓடி விடுகிறார். அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான மந்திரி இல்லைன்னா நாட்டுல வந்து வேலை முடியாது. அதனால சனாதன கோஸ்வாமிய அதாவது சாகர் மல்லிக்க வந்து அந்த மன்னன் வந்து அனுப்பவே விட மாட்டேன்றார். நீ வந்து போவே முடியாது, நீ இங்கதான் இருந்தாகணும், அரசாட்சியில வந்து உதவி பண்ணித்தான் ஆகணும்ன்ற கட்டாயமான விதியை போட்டுற. ஆனா அதை மீறி சனாதன கோஸ்வாமி போகணும்னு நினைச்சப்ப அவரை வந்து சிறையில அடைச்சிடுறாரு. அந்த சிறை வந்து ராம்கேலியில இப்ப கூட இருக்கு. பக்தர்கள் அங்க வரும்போது பார்க்கலாம். அந்த சிறையில் அடிச்ச உடனே சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அந்த காவலாளிகளுக்கு தம்பி ரூப கோஸ்வாமி கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் வாங்கி அந்த காவலாளிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. சனாதன கோஸ்வாமி தப்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வழிநெடுக பல ஆபத்துகளை அவர் சந்திப்பார். அவர் கூட ஒருத்தரும் வருவார். அவர்கிட்ட கூட கொஞ்சம் காசு அவர் வச்சிருப்பார். அவசர ஆபத்துக்கு தங்க காசு வச்சுக்கலான்னு 2 காசு வச்சிருப்பார். அதை அறிந்த திருடர்கள் அவர்களை கொல்ல கூட திட்டமிடுவார்கள். அப்போ உடனே சனாதன கோஸ்வாமி சொல்வார், அந்த 2 காசு தூக்கி விசிறி அடி, இதுக்குதான் இவ்வளவு பெரிய ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லி அதை விசிறி அடிக்க வச்சுட்டு அவர் வரார். சோ இவர்கள் இருவரும் தப்பித்து ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் தப்பிச்சு வந்துடுறாங்க பிருந்தாவனத்துக்கு. இப்ப மீண்டும் சைத்தன்ய மகாபிரபு வருகிறார் பிருந்தாவனத்துக்கு. அப்போ கூட வந்து பலபத்ர பட்டாச்சாரியார் வர்றார். இப்ப இவர் வரும்போது பொதுவான வழியெல்லாம் எடுக்காம காட்டு வழிகளே எடுக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாம் கூடக்கூடாது, அது பெரிய பெரிய கூட்டமா ஆகக்கூடாது அப்படின்றதுனால காட்டு வழிகளை ரகசியமான வழிகளை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும்போது ஜார்கண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் முழுக்க புலி, சிங்கம், கரடி, மான் கூட்டம் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து ஒரு புலி கடிக்க வருது. உடனே அந்த புலியை பார்த்த உடனே ஹரே கிருஷ்ணா சொல்லிடுறார். அந்த புலிக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்குது. அது ஹரே கிருஷ்ணா. பலபத்ர பட்டாச்சாரியாருக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. எவ்வளவு பெரிய ஒரு புலி வந்து ஹரே கிருஷ்ணா பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. காட்டுல எங்கெல்லாம் மகாபிரபு போனாரோ அங்கெல்லாம் வந்து புலிகள், சிங்கங்கள், மயில்கள், மான்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி கொண்டு எந்த ஒரு பொறாமையும் போட்டியும் ஆபத்தும் இல்லாம புலியும் மானும் கட்டி அணைத்து கொண்டு ஹரே கிருஷ்ணாவுக்கு பாடுதுகள். அப்போ வழியில் கண்ட மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், மக்கள் எல்லாரையுமே கிருஷ்ண பிரேமையில ஆழ வச்சிடுறாரு. மகாபிரபு வந்து மதுரைக்கு வரார், மதுராக்கு வரார். அங்க கிருஷ்ணர் பிறந்த இடத்தை தரிசிக்கிறார். அங்க ஒரு பிராமணர் வீட்டுலதான் தங்குறார். வழி நெடுகவும் மகாபிரபுக்கு பிராமணர் வீட்டுல வந்து சுத்தமான பிரசாதம் வந்து செய்து ஒரு சேவை பண்ணுவார் பலபத்ரர். அப்ப அவங்க வந்து விருந்தாவனத்துல வந்து வசிக்கிறாங்க. மதுரையில பிராமணர் வீட்டுல இருப்பார். அந்த சனோதிய பிராமணர்னு ஒருத்தர் வீட்டுல இருப்பார். அங்க தங்கிட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டு வருவார். அப்படி விருந்தாவனத்துக்கு போயிட்டு வரும்போது யமுனையை பார்ப்பார். யமுனையை பார்த்தவொன்னே அவர் மெய் மறந்துடுவார். யமுனையில குதிப்பார். பல மணி நேரங்கள் மயங்கி விழுந்துடுவார். இதெல்லாம் பார்த்தார். இனி பக்தர்கள் சுத்தி இருந்த பக்தர்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட, கவலைப்பட, வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே பக்தர்களுக்கு எதுக்கு வருத்தம் கொடுக்கணும்? ஏன்னா மகாபிரபுனால
கிருஷ்ணர் இருந்த இடம், லீலைகள் செய்த இடம், கோவில்கள் இதுலெல்லாம் அவருடைய பரவச நிலையை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால போதும், பிருந்தாவன யாத்திரை போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாகை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாகைக்கு வராங்க. பிரயாகை வந்து 3 நதிகள் சேர்ந்த இடம். திரிவேணி சங்கமம் அங்கதான் இருக்கு. அலகாபாத்ன்னு சொல்லக்கூடிய நவீன நகரம் அது. பிரயாகைக்கு வராங்க. பிரயாகைக்கு வர நேரத்துல வந்து பயணத்துல ஒரு இடைச்சிறுவன் வந்து புல்லாங்குழல் ஊதுறான். புல்லாங்குழல் ஊதுறத பார்த்தவொடனே மகாபிரபுக்கு வந்து மயக்கம் வந்துருது. அவ்வளவுதான், இது கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுறார் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்தவொடனே அவரோட வந்து 3 பேர் வராங்க. பலபத்ர பட்டாச்சாரியார், அந்த சனோதிய பிராமணர், அந்த மதுரால யார் வீட்டுல தங்கினாரோ அவர், அப்புறம் பிருந்தாவனத்துல ஒரு வீர பரம்பரையில வரக்கூடிய ஒரு பக்தர், ராஜ்பூத் பரம்பரையில வந்த ஒரு கிருஷ்ணதாசன் ஒரு பக்தர், அவங்க எல்லாம் கூட வந்துடுறாங்க. பிரயாகை வரைக்கும் போகணுமே அப்படின்ட்டு. இப்ப இவர் மயங்கி விழுந்துட்டார் இல்லையா? மயங்கி விழுந்தத அங்க இருக்கிற ஒரு 10 இஸ்லாமிய குதிரைப்படை வீரர்கள் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து, இப்ப நீங்க வந்து ஒரு சன்னியாசிய மயக்க மருந்து கொடுத்துட்டு அவரை ஏமாத்த பாக்குறீங்க, அவரை கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட வராங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர் மயக்கத்துல வேற இருக்கிறாரு. இவரை எழுப்பவும் முடியல. பலபத்ர பட்டாச்சாரியார் திருன்னு முழிக்கிறார். ஆனா உடனே அங்க வந்து அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த அந்த கிருஷ்ணதாஸ் வந்து தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இங்கதாங்க 100 ஒரு 10 நிமிஷத்துல வந்து நான் கூப்பிட்டேன்னா 100 துருக்கிய வீரர்கள் வந்துருவாங்க. அவங்க எங்க கிட்ட வந்து பீரங்கிலாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு உங்களெல்லாம் துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுறார். அதுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க பக்தர்கள்லாம் வந்து, இதெல்லாம் வேண்டாம் இப்படி பேசி வாக்குவாதம் நடந்துனே இருக்கும்போது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு பலபத்ர பட்டாச்சாரியார் பாட ஆரம்பிச்ச உடனே மகாபிரபு ஏந்துகிறார். எழுந்துறாரு. அப்ப எழுந்த உடனே அந்த இஸ்லாமிய வீரர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி உங்களையே இவங்க எல்லாம் கொல்ல பார்த்தாங்க, நாங்க தான் வந்து உங்களை காப்பாத்தணும்னு அப்படி சொல்லும்போது அவர் பகவான் சொல்றாரு, மகாபிரபு சொல்றார், என்னையும் கொல்ல முடியாது, இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பக்தர்கள், இவங்க யாரும் என்ன கொல்ல மாட்டாங்க, அத நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் மயங்கி விழுந்ததை பார்த்து அவங்க பயந்து போய் சுத்தி நின்னாங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய வீரர்கள்ல ஒருத்தர், தலைமையாட்ட இருந்த ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை எடுத்துன்னு வர்றார். கடவுளுடைய உருவம் இல்லா தன்மையை குரான்ல இருந்து மேற்கோள் காட்டி பேச ஆரம்பிக்கிறார். பகவான் தான் குரானுக்கு 10 குரானை அறிந்தவர் ஆயிற்றே. உடனே பகவான் வந்து அதே குரானை கொண்டு எப்படி பகவானுக்கு வந்து உருவம் இருக்கிறது, பகவான் உருவமானவர் அப்படின்ற ஒரு முக்கியமான தத்துவத்தை அவருக்கு சொல்றார். சொன்னவன அந்த இஸ்லாமியர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த வாதம் பெருசா நடக்குது. அங்க அவர் ஏற்றுக்கொண்டு அவரை சுத்தி இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் வந்து தீட்சை பெற்று கிருஷ்ண பக்தர்களாக மாறிட்டாங்க. மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து பக்தர்களாக தங்களுடைய வாழ்நாளை கொண்டு சென்றார்கள். இப்போ அந்த அந்த பரம்பரை இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்முடைய மகாபிரபு பிரயாகை நோக்கி போயிட்டே இருக்கிறார். பிருந்தாவனத்துல இருந்து பிரயாகை போனோன்ட்டு தான் பயணம் ஆனது. அந்த பயணத்துலதான் இந்த மயங்கி விழுந்தார். இந்த இஸ்லாமிய படை வீரர்கள்லாம் வந்து சூழ்ந்து அவர்களுக்கு கிட்ட ஒரு லீலை நடந்தது. இப்போ பிரயாகையை நோக்கி போறாங்க. போகும்போது அங்க வந்து அந்த இடத்துல வந்து பிந்து மாதவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. கிருஷ்ணர் கோயில் தான். அந்த கோயிலுக்கு இவங்க போறாங்க. இவர்கள் போகவும் அங்க வந்து ரூப கோஸ்வாமி, அவருடைய சகோதரர் அனுபமர், அவங்க 2 பேரும் வந்து இவரை வந்து சந்திக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு உன்னதமான சந்திப்பு. மகாபிரபுவை பார்த்த உடனே வாயில புல்ல வச்சுக்கிட்டு பணிவோட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார். பண்ணும்போது அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சொல்றோம் தினமும். அதுதான் மிக பிரபலியமான நமோ மகாவாதன்யாய கிருஷ்ண பிரேமே பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரத்துஷே நமக அப்படின்ற அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி பகவானை வழிபடுறார்.
அந்த சூழ்நிலையில ரூப கோஸ்வாமிக்கு 10 நாள் உபதேசம் கொடுக்கிறார். பக்தியினுடைய ஆழமான கருத்துக்கள். அதுக்குதான் ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே. சைத்தன்ய மகாபிரபுனுடைய மனோபிஷ்டம் ஆசை, மன ஆசைகளை நிறைவேற்றினது 6 கோஸ்வாமிகள்ல முக்கியமானவராகிய ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் சைத்தன்ய மகாபிரபு என்ன கட்டளை விட்டார்னா, எல்லா சாஸ்திரங்களையும் எழுத வேண்டும். 2வது பிருந்தாவனத்தில் இருக்கிற முக்கியமான தீர்த்த பகவானுடைய லீலை ஸ்தலங்களை நிரூபித்து அங்க வந்து பகவானுக்கு கோயில் அமைக்க வேண்டும் அப்படின்ற 2 கட்டளைகளை இந்த 6 கோஸ்வாமிகள்ல முக்கியமானவர்களாகிய ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி தான் நடத்தினாங்க. இங்க ரூப கோஸ்வாமிக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நடந்த இந்த உரையாடல் மிக மிக முக்கியமான உரையாடல். இதுல நிறைய அறிவுரைகளை அவருக்கு பகவான் வந்து அருள்கிறார். அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி பகவானோட தான் வர விரும்புறார். ஆனா அவர் பகவான் சைத்தன்யர் நீங்க வந்து பிருந்தாவனத்துல தான் இருக்கணும்னு கட்டளையிட்டதுனால அவர் விருந்தாவனத்திற்கு பயணிக்கிறார். இப்ப இதே இடத்துலதான் வல்லபாச்சாரியார், புஷ்டி மார்க்கத்தை சேர்ந்த வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியனாகிய வல்லபாச்சாரியார், அவர் தான் அந்த அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படின்ற பாட்டை வந்து எழுதினவர் வல்லபாச்சாரியார். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறார். அவர் வீட்டுல வந்து மதிய உணவுக்கு அழைக்கிறார். மதிய உணவு கொடுக்குறாங்க. இப்படியாக வல்லபாச்சாரியாரும் மகாபிரபுனுடைய சங்கம் பெறுகிறார். இதுக்கப்புறம் மகாபிரபு வந்து காசிக்கு போலான்னு விருப்பம் பண்றார். காசிலையும் ஒரு முக்கியமான பக்தரை வந்து கொண்டாடணுன்றதுக்காக காசிக்கு பயணிக்கிறார். வாரணாசி அப்படின்ற இடம். அங்க வந்து சந்திரசேகர் அப்படின்னு சந்திரசேகர் ஆச்சாரியார் ஒரு பக்தர் இருக்கிறார். ஆனா அவர் வந்து தாழ்ந்த குலத்துல பிறந்தவர், ஒரு சூத்ரர். மகாபிரபு அவர் வீட்டுலதான் போய் தங்குறாரு. சந்திரசேகருக்கு ரொம்ப வருத்தம், மகாபிரபு எங்க வீட்டுல தங்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் மகாபிரபு ஜாதி மத பேதம் எதுவுமே காணாதவர். எங்கு உண்மையான பக்தி இருக்கிறதோ அங்க அவர் இருப்பார். அதனால அவர் வந்து அங்க போயிடுறார். அங்க போயிட்டு அவர் வீட்டுல தங்குறார். அப்போ வந்து அந்த இடத்துலதான் சனாதன கோஸ்வாமி பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு சிறையிலிருந்து தப்பித்து இங்க வந்து அவரை சந்திக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு. இங்கு வந்து சனாதன கோஸ்வாமிக்கு பகவான் பல அறிவுரைகளை வழங்குகிறார். அவரையும் நீ வந்து விருந்தாவனத்துக்கு தான் போகணும்னு கட்டளை விட்டுட்டு அவர் விருந்தாவனத்துக்கு பயணிக்கிறார். இங்க மாயாவாதிகள்லாம் வந்து வாரணாசியில நிறைய. ஏன்னா பெரும்பாலும் சிவனை வழிபடுபவர்கள் மாயாவாதிகள் தான். அவர்கள்லாம் வந்து அங்க மிகப்பெரிய மாயாவாதி ஆகிய பிரகாஷானந்த சரஸ்வதின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுவை வரவேற்கிறார் பிரசாத்துக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய இல்லத்துக்கு போறார். போயிட்டு முதல்ல கால்களை கழுவுகிறார். கழுவிட்டு மற்றவர்கள்லாம் மற்ற மாயாவாதி சன்னியாசிகள்லாம் கூட அழைப்பு கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாம் பிரகாஷானந்த சரஸ்வதியினுடைய வீட்டிற்கு வர்றதுக்கு. அந்த சன்னியாசிகள்லாம் போய் பெரிய பெரிய இருக்கையில உக்காந்துக்கிறாங்க. ஆனா மகாபிரபு என்ன பண்றார், கால்லாம் கழுவிட்டு அந்த இடத்துல உக்காந்துக்கிறார். அப்ப பிரகாஷானந்த சரஸ்வதி கேக்குறார், நீங்க வந்து மிகப்பெரிய சன்னியாசி இந்த மாதிரி இடத்துல உட்காடுறீங்களே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க கொண்டாந்து அங்க எல்லாரும் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற எல்லா சன்னியாசிகளுக்கு நடுவுல கொண்டாந்து உட்கார வைக்கிறார். அப்போ சில சன்னியாசிகள்லாம் கேக்குறாங்க, மாயாவாதி சன்னியாசிகள்லாம் கேக்குறாங்க, நீங்க ஒரு சன்னியாசியா இருந்து கொண்டு வேதாந்தம் எல்லாம் படிக்காம அது என்ன ஆடுறீங்க பாடுறீங்க, இது ஒரு சன்னியாசிக்கு அழகா ஆடும் போது அப்போ அவர் தாழ்மையோட பதில் சொல்றார், என்னுடைய குரு எனக்கு வேதாந்தம் எல்லாம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வெறும் நாம ஜபம் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து வேற சில வாதங்களை ஆரம்பிக்கிறாங்க. வேதாந்த சூத்திரம் எல்லாம் எப்படி நீங்க தெரியாம இருக்கலாம் ஒரு சன்னியாசின்னு சொல்றீங்கன்னு. பகவானே வேதாந்தத்தை கொடுத்ததே சைத்தன்ய மகாபிரபு தான், முழுமுதற் கடவுளாகிய சைத்தன்ய மகாபிரபு தான். ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. அப்புறமா எப்ப வாதம்னு வருதோ அப்ப வந்து பகவான் வந்து வாதங்களையும் வைக்கிறார். அவருடைய உடல்ல இருந்து மிக அதீதமான ஒரு பிரகாசம் வருது. அத பார்த்த உடனே மற்றவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவர் சாதாரண மனுஷர் கிடையாது, கடவுள் தான்
அந்த சரீர பிரகாசம் ஒன்றை கொண்டே அவர்களுடைய மனசுலயும் இருக்கிறார் இல்லையா, மனசுல இருக்கிற மாயாவாதத்தை விலக்கி விடுகிறார். பகவானுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது. பிரகாசானந்த சரஸ்வதி மொத்த மாயாவாதிகளும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நீங்கள் கடவுள்ன்றதே அறியாத மூடர்களாக இருந்தோமேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர்களும் சங்கீர்த்தன இயக்கத்துல சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் இந்த லீலைகள்லாம் முடிச்சிட்டு பகவான் வந்து மீண்டும் வந்து பூரிக்கே வந்துடுறார். பூரிக்கு வரும்போது பூரியில வாழற காலகட்டத்துல தான் ஒரு இளவரசன், ஒரு ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்த ஒரு இளவரசன் ஆகிய ரகுநாத தாசரை பாக்குறார். ரகுநாத தாசர் வந்து சிறு வயதில் ஹரிதாஸ் தாக்கூருக்கு சேவை பண்ணவர். ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியர் மிக உயர்ந்த பக்தர். அந்த உயர்ந்த பக்தருக்கு சேவை செய்ததுனால இவருக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருச்சு. அதை கொண்டு பூரிக்கு வந்து எப்படியாவது மகாபிரபுவோட சேர்ந்துடணும்ட்டு ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு விண்ணப்பிக்கிறார். நான் வந்து ரொம்ப இளமையான வயசுலயே வந்துடுறார். அப்ப மகாபிரபு சொல்றாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ உங்க வீட்டுல இரு, நீ அங்க இருந்து சமயம் வரும்போது நான் சொல்றேன், அப்ப வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு போனவொடனே பெற்றோர்கள்லாம் நல்லவங்க, ஆனாலும் பௌதிக பற்றுடையவர்கள். அவருக்கு ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. ரகுநாத தாசர் வந்து அதெல்லாம் விரும்பவே இல்லை. எங்கெல்லாம் வந்து கீர்த்தன் நடக்குதோ, எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்கிறாங்களோ அங்கேயே ஓடி ஓடி போயிடுவார். அந்த மாதிரி நிறைய நடக்கும். இவர் விட்டுட்டு ஓடிடலான்னு பார்ப்பார். அவருடைய பெற்றோர்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் திரும்பி அவரை வந்து கூட்டின்னு வந்துருவாங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல ஒரு முறை பானி ஹெட்டி அப்படின்ற ஒரு இடத்துல நித்யானந்தர் வந்துவார். அவருடைய கீர்த்தனத்தை ஆரம்பிப்பார். நித்யானந்தர் சகாக்கள் எல்லாரும் வந்து கீர்த்தனம் பண்ணுவாங்க. அப்போ ரகுநாத தாசர் அங்க போறார். உடனே நித்யானந்தர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். நீங்க வந்து இங்க வந்திருக்கும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க, நீதான் பெரிய பணக்காரன் ஆயிடுச்சே, உடனே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணணும் போதுதான் அவர் வந்து அவலை கொண்டு, அவல், பால், வெண்ணெய், இனிப்பு எல்லாம் போட்டு, தயிர் எல்லாம் போட்டு அது ஒரு மிக மிக சுவையான ஒரு இது பானிஹட்டி விழால செய்யக்கூடிய அந்த ஒரு இனிப்பு அதை வந்து செய்து கொடுக்கிறார். அந்த நேரத்துல அவர்கள் சங்கீர்த்தனம் பண்ணும்போது அங்க சாக்ஷாத் சைத்தன்ய மகாபிரபு பூரியில இருக்கிறார். ஆனா இங்க இல்ல. ஆனால் இவர்களுக்காக, இவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சைத்தன்ய மகாபிரபு அங்கு வருகிறார். வந்து அனைவருக்கும் காட்சி தருகிறார். ரகுநாத தாசரை வந்து என்ன பண்றார், அவரை வந்து பக்தியில கொண்டாடணுன்றதுக்காக கோவர்தன ஷீலாவை கொடுக்கிறார். கொடுத்து அதுக்கு வந்து குஞ்சமாலை அப்படி ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மணியை கொண்டு செய்யப்படுகின்ற குஞ்சமாலை, இது ரெண்டுத்தையும் கொடுத்து நீ இதை வணங்குவாயாகன்னு சொல்றார். அதை வணங்குறார், வணங்கி வருகிறார். அப்புறம் வந்து தக்க சமயம் வரும்போது நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறி அவர் வந்து பிருந்தாவனத்துல போயிட்டு மற்ற கோஸ்வாமிகளோட ஒரு கோஸ்வாமியாக எளிமையாக ரொம்ப மிக குறைந்த ஆடைதான், ஒரு சிறிய ஒரு துண்டு மேல ஒரு துண்டு, மிக எளிமையாக வாழ ஆரம்பிக்கிறார். அவர் வந்து மகாபிரபு பூரியில இருந்த காலகட்டத்துல வந்து மகாபிரபுவோட சில காலம் இருந்தார். அப்ப இருக்கும்போது முதல்ல வந்து ஒரு 6 நாள் பிரசாதம் கொடுப்பார் மகாபிரபு. அதுக்கப்புறம் ரகுநாதர் என்ன நினைக்கிறார், நான் இதுக்கு தகுதி பெற்றவன் அல்ல, நான் வந்து பிச்சை எடுத்து மிகப்பெரிய ஜமீன்தாரனுடைய மகன், நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிப்பார். இதுக்கும் எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார், இந்த பசுக்களுக்கு கூட அந்த ஊசி போன சாதத்தை கொடுக்க மாட்டாங்க, அந்த கழிவு நீர் கலந்து வெளியே ஊத்துறாங்க பாருங்க, கழிவு ஊத்திடுறாங்க பாருங்க, அந்த சாதத்தை எடுத்து கால்வாயில இருந்து எடுத்து தண்ணீர் விட்டு அலசி அதை சாப்பிடுவார். இதை பார்த்து மகாபிரபு வந்து ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் மகாபிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவரு எடுத்து சாப்பிடுவார். நீ இந்த அமிர்தத்தை நீ மட்டும் சுமைக்கலாமா, எனக்கும் கூடுன்னு சொல்லி குடிப்பு. அந்த அளவுக்கு முற்றிலும் துறந்த வாழ்க்கையை ரகுநாத தாசர் வந்து வாழ்ந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து மகாபிரபு நீ விருந்தாவனத்துக்கு போய் அங்க உன்னுடைய வாழ்நாளை கழி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்ப வந்து இன்னும் நிறைய பக்தர்கள், ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து முதுமை காலத்துல ஜபமே பண்ண முடியாது, அவரால் பண்ணவே முடியாத அளவுக்கு முதுமையை வந்துடுறார். அப்போ வந்து அப்படியும் விடாமல் அவருடைய
அவர் 3,00,000 நாமங்களை அவர் சொல்லிட்டு தான் வாழ்ந்தார். அத விடவே இல்ல அவர். மகாபிரபுவும் சொல்வார், இனிமேல் நீங்க சொல்ல தேவையில்ல. நீங்க உயர்ந்த நிலையை அடைந்து விட்டீர்கள்ன்னு சொன்னா கூட அவர் விடுவதில்லை. அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூரர் மகாபிரபுனுடைய கைகள்ல வந்து பகவானை பகவானுடைய கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர் உயிரை விடுறார். மகாபிரபு அவரை கையில் ஏந்தி நடனமாடி அண்ணாம் சங்கீர்த்தனம் சொல்லி அவருக்கு தன் கையாலே வந்து சமாதி கட்டுறார். சமாதி அவரை வைக்கிறார். அந்த சமாதி இன்னும் நம்ம வந்து தரிசிக்கிறோம். ஜெகநாத் பூரியில ஹரிதாஸ் தாக்கூருடைய சமாதி கோயிலும் இருக்கிறது. அப்படி ஒரு பக்தரா நிறைய பக்தர்களுடைய லீலைகள் நடக்குவாங்க. ஜெகதானந்த பண்டிட்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பகவானுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு எப்போதும் அந்தரங்க சேவை செய்யக்கூடியவர். அவர் வந்து மகாபிரபு வந்து கண்டிப்பா வச்சுப்பார். அவர் ஒரு பிரம்மச்சாரி தான், கண்டிப்பாக நடத்துவார். ஒரு முறை வந்து பக்தர்களோட மேற்கு வங்காளம் போறார். போய் சச்சி மாதாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வர்றதுக்கு போனார். போயிட்டு வர வழியில சந்தன கட்டைகள் அங்க கஷ்டப்பட்டு சேர்க்கிறார். சேர்த்து அந்த சந்தன கட்டைகள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறார். எண்ணெய் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த சந்தன எண்ணெயை மகாபிரபுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு தடவனா அவருடைய தேகம்க்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும், வெயில் நிறைய இருக்கே குளிர்ச்சி கிடைக்கும்ட்டு ஆசையா கொண்டாடுறார். அப்ப மகாபிரபு சொல்றார், நான் வந்து ஒரு சன்னியாசி, இந்த மாதிரி வாசன தைலத்தெல்லாம் நான் தேய்ச்சிக்கிட்டேன்னா என்ன வந்து நான் பெண்களோட உறவு கொள்றேன்ட்டு மக்கள் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் தொடக்கூடாது, நீ எடுத்துன்னு போயிடணும்னு ஜெகதானந்த பண்டிதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த சந்தன பானையை தூக்கி விசிறி அடிக்கிறார். அது கீழே விழுந்து எல்லாம் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த எண்ணெய் எல்லாம் கீழே கொட்டிக்குது. நான் இனிமேல் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு ஒரு அறையில போய் கதவு மூடிக்கிறார். 3 நாள் சாப்பிடாம உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். மகாபிரபு எவ்வளோ சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் 4வது நாள் வந்து கதவை தட்டி, எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிடல, நீ வந்து எனக்கு சமையல் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே கோவத்தை விட்டுட்டு வந்து நிறைய சமைக்கிறார். சமைச்சு மகாபிரபுக்கு போடுறார். மகாபிரபு சாப்பிடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கிறார். வேணான்னு சொன்னா இவருக்கு கோச்சின்னு திரும்பியும் போய் பட்னி இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு, நான் 10 மடங்கு சாப்பிட்டுட்டேன், இனிமேல் எனக்கு போடாத போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறுத்துறார். இது ஒரு லீலை அந்த ஜெகதானந்த பண்டிதரோட. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பக்தர் வந்து சிவானந்த சேனர். ஒரு வருஷம் பக்தர்கள் வந்து வங்காளத்துல இருந்து பூரிக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த பக்தர்கள் குழுவினரை வழிநடத்தி செல்றவர் சிவானந்த சேனர்னு ஒரு பக்தர். அவர் வந்து எல்லாருக்கும் தங்கும் வசதி, பிரசாத வசதி எல்லாத்தையும் பார்த்துப்பார். எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பார். தன்னை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். அந்த மக்கள் பக்தர்கள் வந்து சரியாக கவனிக்கப்படுகிறார்களான்றதுலே கவனமா இருப்பார். அப்போ அப்படி கடந்து வரும்போது வழியில வந்து ஒரு நாய் ஒண்ணு கூட வந்தது. அந்த நாய் விடாம அவங்களோட வருது. அந்த நாய்க்கும் அவர் வந்து உணவு கொடுக்கிறார். சிவானந்தர் கூடவே வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லை ஒரிசா வங்காளம் ஒரிசா எல்லை பார்டர் வரும் இல்லையா, அந்த எல்லையில வரும்போது அங்க அதிகாரிகள் நிப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் வந்து வரி கட்டணும் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சு அந்த வாக்குவாதத்துல போயிட்டு அதை பேசி முடிச்சு அதை தீர்வு கொண்டாந்து அப்புறமா எல்லாரும் உள்ள வருவாங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த நாயை காணாம போயிடுச்சு. இதுலயே கவனமா இருந்துட்டேனே, இந்த நாய் பக்தரை நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்தர் ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டுட்டே பூரி உள்ள வராங்க. பூரி உள்ள வரும்போது அவர் பாக்குறாரு, என்ன பாக்குறாருன்னா இந்த நாய் வந்து மகாபிரபுனுடைய கையில ஏதோ வாங்கி சாப்பிடுது. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்ப கடைசியில ஜெகநாத் பூரிங்க வந்துருச்சு, மகாபிரபுவையும் தரிசனம் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். மறுநாள் அந்த நாய் வந்து அந்த தேகத்தை விட்டு அது வந்து பகவானை சென்று அடைந்ததாக சொன்னாங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவரால் சிவானந்த சேனர் வந்து தன்னை சார்ந்து வந்த பக்தர்கள் விலங்க கூட காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த லீலை சொல்லுது. இப்படியாக வந்து பக்தர்களோட மகாபிரபு வந்து ரொம்ப அன்பா இருப்பார். ஆனா எங்க கண்டிப்பா இருக்கணுமோ அங்க கண்டிப்பாக இருப்பார். அது வந்து சோட்டா ஹரிதாசர் அப்படின்ற ஒரு பக்தரோட நடந்தது அந்த லீலை. சோட்டா ஹரிதாசர் கிட்ட மகாபிரபு சொல்றார், நீ போய் மாலினி தேவின்னு ஒரு
பக்தர் இருக்கிறாங்க, ஒரு மாதாஜி. அந்த மாதாஜி கிட்ட போய், "நீ வந்து கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வான்னு" அனுப்புறாரு. சமைப்பதற்காக அரிசி வாங்கிட்டு வர சொல்றாரு. இப்ப மாலினி தேவி வீட்டுக்கு இவர் போறாரு. போய் அரிசியும் வாங்கின்னு வந்துடுறாரு. தரமான அரிசி கொண்டாந்துறாரு. சமைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு சொல்றார், "அந்த சோட்டா ஹரிதாஸ என்கிட்ட அனுப்பாதீங்க. அவர அப்படியே வெளிய அனுப்பிச்சுருங்கோ" அப்படின்னு சொல்றார். அப்ப சுற்றி இருந்த அந்த ராமானந்த ராயர், ஸ்வரூப் தாமோதர், இவங்க கோவிந்தர், இவங்களுக்கெல்லாம் புரியல. ஏன் பகவான் அப்படி சொல்றார்? பிரபு ஏன் அப்படி சொல்றீங்க? மகாபிரபுவே எதற்கு சோட்டா ஹரிதாஸ் நல்ல பாடுறவனாச்சே, நல்ல பக்தனாச்சே, எதற்கு அவரை விளக்குறீங்க? அப்படின்னும் போது, எனக்கு தெரியும். அவன் மாலினி தேவி வீட்ல போயிட்டு ஒரு இளம் பெண்ண வந்து காம கண்ணோட்டத்தோட பார்த்தான். அதனால அவன் இங்க வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. நான் வந்து அவன சந்திக்கவே விரும்பல. நீங்க கண்டிப்பாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உத்தரவாவே சொல்லிடுறாரு. அப்போ வந்து சோட்டா ஹரிதாஸ் ஒரு 3 நாள் பட்னி இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் பிரிவை தாங்க முடியாமல் ஒரு நதியில குதிச்சு வந்து தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறான். ஆனா அப்பப்போ வந்து அவனுடைய இனிமையான சங்கீர்த்தனம் வந்து பக்தர்களுக்கு கேட்கும். அப்போ உடனே சில பேர்லாம் சொல்றாங்க, இந்த சோட்டா ஹரிதாஸ் வந்து பேய் ஆயிட்டான். பேய் ஆயிட்டு தான், பூதம் ஆயிட்டு தான் இந்த மாரி பாடுறான் அப்படின்னு. அப்போ வந்து அதற்கு வந்து மற்ற பக்தர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஒரு பக்தன் மகாபிரபுவோட இருந்த பக்தன் ஒரு நாளும் பேய் பூதம் ஆவறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அவன் வந்து வேறு உலகத்துக்கு சென்று விட்டான். ஆனா அங்கிருந்து வந்து மகாபிரபுவை பாடி மகிழ்விக்க வந்திருக்கிறான். அதனால அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கதி நேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாபிரபு வந்து அத அமைதியா ஆமான்ற மாதிரி அமைதியா கேட்கிறார். இவ்வாறாக அவங்க வந்து ஜெகநாத் பூரியில பலவிதமான கீர்த்தனங்கள், திருவிழாக்கள், அ பிரசங்கங்கள். மகாபிரபு வந்து பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டார். ஆனா குடும்பமாக வந்தார்கள் என்றால் அவர்களை பார்ப்பார், அனுமதிப்பார். அவர்களுக்கு கட்டளை விதிப்பார். கிருஷ்ணருடைய நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்வார். மாயவாதத்தை முறியடித்தார். இப்படியே அவருடைய வாழ்நாள் போகுது. அதுக்கப்புறம் அவருடைய லீலை முடிக்கிற நேரம் வந்துடுது. லீலை முடிக்கிற நேரம் வரும்போது, அவர் வந்து தோட்டா கோபிநாத் அப்படின்ற ஒரு பகவானுடைய விக்கிரகத்துல அப்படியே கீர்த்தனம் பாடிக்கொண்டே உள்ள போயிடுறார். அவ்வளவுதான். உள்ள போய் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆன்மீக உலகத்தை அடைந்து விடுகிறார். பக்தர்கள்லாம் வந்து அவருடைய நெருங்கிய சகாக்கள்லாம் அவரை விட்டு பிரிந்து வாழ முடியாமல் மிக மிக வேதனையில் இருந்து அவர்களும் ஒருவொருத்தரா பகவானை சென்று அடைகிறார்கள். பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொன்னது வந்து யார தேக்கோ தாருக்காகோ கிருஷ்ண உபதேஷ். கிருஷ்ண நாம மந்திரத்தை யார் வேணா எங்க வேணா எப்போ வேணா சொல்லணும். இதை எல்லாரும் உபதேசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். ஜாதி மத பேதம் எதுவுமே பகவான் காட்டல. அதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு அவரவர் கடமையை செய்வதற்குத்தான் அந்த 4 வர்ணங்கள் இருந்ததே ஒழிய பக்தி பாதையில வர்றதுக்கு யாருக்குமே தடை கிடையாது. பக்தனா ஆவறது வந்து வர்ணாசிரமத்தை தாண்டியது. அதனால பக்தனா ஆவறதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிறப்பினால் அமைந்த எந்த ஒரு விஷயமும் தடையாக அமையக்கூடாது. யாரெல்லாம் பக்தி கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மகாபிரபு எந்த ஒரு பாடலையும் எழுதல. அவர் எழுதுனது ஒண்ணே ஒண்ணுதான் சிஷ்டாஷ்டகம். ஆனா அதுல எல்லாத்தையுமே அடக்கிட்டார். அதனால பக்தர்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது சிஷ்டாஷ்டகத்தை சொல்லணும். அது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை. அத வந்து பக்தர்கள் கண்டிப்பா ஒரு முறையாவது எங்களுக்கு பாக்கியம். நாங்க மகாபிரபு தேசத்திலேயே வாழறோம். மகாபிரபு பிறந்த இடம் இங்கிருந்து பார்க்கக்கூடிய தூரத்திலேயே எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு முறையாவது சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து சேத்தோதர்ப்பண மார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருஷ்டா ஸ்வாதனம் சர்வாத்மா ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீதனம் நாம் நாமகாரி பௌதா நிஜ சர்வசக்தி तत्रार्पित नियमित स्मरणेन कालः एतादृशी तव कृपा भगवन्नमापि दुर्दैवमीदृशमिहा जानिनानुरागः तृणादपि सुनीचेन तरोरपि सहिष्णुना
अमानिनमानदेन कीर्तनीय सदा हरि नदनं न जनं न सुन्दरीं कवितां वा जगदीश कामये मम जन्मनि जन्मनीश्वरे भवतात् भक्तिराहैतिकी तु वै अयि नन्ददनुज किङ्करं पतितं मां विषमे भवाम्बुधौ कृपया तव पादपङ्कजस्थितधूलि सदृशं विचिन्तये नयनं गलत्तश्रुधारय वदनं गद्गदारुद्धया गिरा पुलकीर्निचितं वपु गदा तव नाम ग्रहणे भविष्यति युगायितं निमिषेण चक्षुषा प्रवृषायितम् शून्यायितं जगत्सर्वं गोविन्द विरहेण मे आश्लिष्लवा पादरतां पिनष्टु माम् अदर्शनां मर्मातां करोतु वा यथा तथा वा वितथातोलं पटो मत्प्राणनाथस्तु स एव नापरः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது இந்த பிரார்த்தனையை சொல்லணும். இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தங்களை வாழ்க்கையில நம்ம கொள்ளணும். மகாபிரபு யார் ஜெபம் பண்ணக்கூட முடியும் அப்படின்னு சொன்னார்னா, யார் தங்களை மிகவும் தாழ்மையான நிலையில வைத்துக் கொள்கிறார்களோ, புல்லை விட தாழ்மையாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் மற்றவர்களுக்கு எல்லா மரியாதையும் தனக்கென்று எந்த ஒரு மரியாதையும் வைத்துக் கொள்ளாதவர்களே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும்னு அவர் சொன்னதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இன்னும் முக்கியமான அறிவுரையான பிரார்த்தனையான நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர அஹைத்து கீத்துவ என்ற இந்த பிரார்த்தனையும் நம்ம வந்து செய்யணும். இந்த பிரார்த்தனை முழுக்க முழுக்க நம்ம மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இதுலதான் முழு தத்துவத்தையும் அவர் கொடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், பகவான் நமக்கு கிடைக்கலன்னா கதறி அழ வேண்டும். நம்ம சம்பிரதாயமே அழற சம்பிரதாயம். கோபிகள் கிருஷ்ணரை பிரிந்து அழுது அழுதுதான் பக்தியை வளர்த்தாங்க. பிரிவு துயர்ல தான் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தினுடைய பக்தி இருக்கு. ராதா கிருஷ்ணருடைய அன்பை நாம் பெற வேண்டும், சேவையை பெற வேண்டும், கோபியர்களின் திருவடியை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத நமக்கு வந்து மகாபிரபு கொடுத்த முக்கியமான வழிகாட்டுதல். முக்கியமான அறிவுரை என்னன்னா, நமக்கு வந்து பக்தினால பக்தி பரவசத்துல அழுகெல்லாம் வரல, அழுக வரலையே அப்படின்னாவது நம்ம அழணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அததான் வந்து நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வந்து கௌடிய சம்பிரதாயத்துல நம்ம வந்து சாதன பக்தி செய்து உன்னதமான ராக பக்தியை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்ம கிருஷ்ணருடைய தூய அன்பை பெறுவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதைதான் வாழ்நாள் முழுக்க ஒரு பக்தனாக இருந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வாழ்ந்து காட்டினார். எனவே அவருடைய அவதரித்த திருநாளான இன்று அவரை பாடுவோம். கௌரங்கா கௌரங்கா என்று அவருடைய நாமத்தை சொல்வோம். கௌரங்க மகாபிரபுனுடைய நாமம் கிருஷ்ண நாமத்தை விட சக்தி வாய்ந்தது. இந்த ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌரபக்த விருந்த இந்த மந்திரம் வந்து மிக சக்தி வாய்ந்தது. அப்போ வந்து பக்தர்கள் வந்து ஒரு முறை மகாபிரபுவை சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாங்க சொல்றோமே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இதை விட வந்து எனக்கு பிரியம் வந்து நீங்க ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்றதுதான், ஹரே கிருஷ்ணா நாம உச்சாடனம் தான் நீங்க சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதனால ஹரே கிருஷ்ணா நீங்க சொல்லணும். அவருடைய விருப்பம் ஏதோ அதை தான் நம்ம செய்யணும் இல்லையா? அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண நாமத்தை நம்ம சொல்ல வேண்டும். கிருஷ்ண பக்தியை தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்தார். அவரே பக்தனாக வந்தார். அவர் தான் கிருஷ்ணர். அவருடைய திருநாமத்தை இன்று ஓதுவோம். அவருக்காக விரதம் இருப்போம். மாலை 6 மணி வரைக்கும் நீர் அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் நீர் அருந்திக் கொள்ளுங்கள், இல்ல ஏகாதசி பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்க. முடிந்த வரையில் 6 மணி வரைக்கும் நிறைய ஜபம் செய்யுங்க. மகாபிரபுவை நினைத்து கொள்ளுங்கள். வேற ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் இல்ல இந்த நேரத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இதோட இந்த லீலையை முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.